அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி யூராலஜிக்கல் கேன்சர். டாக்டர் அரவிந்த் இளங்கவன் தான் பேச போறாரு. ஏற்கனவே நம்ம யூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசியிருக்காரு நம்மகிட்ட. சாரி, ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி யூராலஜிக்கல் கேன்சர் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம கேட்டிருந்தோம். இப்போ தான் அதுக்கு டைம் கிடைச்சது. நமக்கு சார் கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு கூப்பிட்டோம். இன்னைக்கு 1109வது நிகழ்ச்சி. சார் கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட் இருக்காரு. இதுல சேலத்துல ஒர்க் பண்றாரு. நமக்கெல்லாம் ஏற்கனவே அறிமுகமானதுனால அவரோட அறிமுகத்தை விட்டு நான் நேராவே சார்கிட்ட இது கொடுத்துறேன். சார், நீங்க உங்க உரையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூரலாஜிக்கல் கேன்சர்ஸ், அதாவது புற்றுநோய் உடம்புல எந்த பாகத்தையும் வைக்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறுநீரகத்தை சார்ந்து உருவாக இருக்கிற கேன்சர்ஸ் பற்றி ஒரு அவுட்லைன். ஓகே, ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர், அதாவது இதுல இரு பாலருக்கும் பொதுவான உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாடர் கீழ்னா, ப்ராஸ்டேட் பின் டெஸ்டிகுலர் கேன்சர் ஆண்களுக்கு உரித்தான இனப்பெருக்க உறுப்புகள், அதாவது யூரலாஜிக்கல் கேன்சர்ஸ் சொல்லுவோம். சர்விக்ஸ் அண்ட் யூட்ரைன் கேன்சர் அது ஒரு பொதுவானது. ஸோ மோஸ்ட்லி கைனகாலஜிஸ்ட் பார்ப்பாங்க, இல்லை கேன்சர் சர்ஜன்ஸ் பார்ப்பாங்க. சில சமயம் எங்களோட தேவை இருந்தாலும் நாங்கள் அந்த கேஸை பார்ப்போம். ஸோ அதனால அதை பத்தி நம்ம இப்போ டிஸ்கஷனுக்கு போகலாம். இந்த மேல சொன்ன 5 கேன்சர்ஸ் இந்த ஆர்டர், அதாவது மோஸ்ட் காமன் ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ உலக அளவுல பாத்தீங்கன்னா லங் கேன்சருக்கு அடுத்து சில இடங்கள்ல பிரஸ்ட் கேன்சருக்கு முன்னாடி பின்னாடிங்கிறது ப்ராஸ்டேட் கேன்சர். இட்ஸ் அ வெரி வெரி காமன் கேன்சர். ஸோ வரிசையா அதே ஆர்டர்ல நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் அப்புறம் பின்னால பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு இனப்பெருக்க உறுப்பு. ஸோ பிளாடருக்கு ஜஸ்ட் வெளியே இருக்கு. ஸோ இந்த ப்ராஸ்டேட்டோட வேலை நார்மல் என்ன அப்படின்னா, அந்த விந்தணுக்கள் வர்றதுல அந்த விந்து வெளியே வர்றதுக்கு உதவி பண்ற சில செமினல் ஃப்ளூயிடோட சில காம்போசிஷன் அந்த ப்ராஸ்டேட்ல இருந்து வரும். அந்த விந்து கலந்து வர நீரோட ஒரு ஒரு பகுதி ப்ராஸ்டேட்டுக்கு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு சின்ன வயசுலன்னு சொல்ல முடியாது. அதாவது இனப்பெருக்க வயசுல, அதாவது அரௌண்ட் 20 to 50, 60ல அந்த உடம்புல அந்த டெஸ்டோஸ்டிரான் அதிகமா இருக்கிறதுனால அந்த ப்ராஸ்டேட் தன்னுடைய வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 50 to 60 அந்த டெஸ்டோஸ்டிரானுடைய வேலைகள் குறையறதுனால இந்த ப்ராஸ்டேட் கேன்சர், அந்த ப்ராஸ்டேட்ல இருக்கிற செல்ஸ் அந்த டெஸ்டோஸ்டிரானோடைய சப்போர்ட்ல ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் செய்ய cancer usually develops after the age of 50 or 60. ஸோ இந்த படத்துல இருக்கிற மாதிரி இந்த நார்மல் கட் செக்ஷன். ஸோ நார்மல் ப்ராஸ்டேட் அந்த எல்லாருக்குமே இருக்கு, எல்லா ஆண்களுக்கும் இருக்கும். பட் அந்த கேன்சர் இல்லாதப்போ அந்த பாதி சீராகவும் அதுல வேற எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாம அவங்க நார்மலா இருப்பாங்க. பட் ப்ராஸ்டேட் கேன்சர் வரும்போது சில பர்டிகுலர் அறிகுறிகள் வரும். அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் உங்களுக்கு ஒரு 60% எந்த அறிகுறியும் இல்லாம தான் வரும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அறிகுறி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வேற ஒரு ரீசன்னால கண்டுபிடிச்சிருவோம். உதாரணமா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது ஒரு அப்பரண்ட்லி நார்மல் ஹெல்த் இண்டிவிஜுவல், அதாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒருத்தர் போய் எனக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றது மாஸ்டர் ஹெல்த் செக்அப். ஸோ இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லயோ இல்ல வேற காரணங்களுக்காக ஸ்கேனோ இல்ல வேற எக்ஸ்ட்ரா பண்ணும்போது இந்த கேன்சர் டிடெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு 50% 60% வரைக்கும் அந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். ஒரு குறிப்பிட்ட அரௌண்ட் ஒரு 40 to 50% எப்படின்னா, ஒரு யூரின் போறதுல ஒரு எரிச்சல், வலி, இல்லைன்னா வேற ஏதாவது யூரின்ல ரத்தம் கலந்து போறது, இந்த மாதிரி லோக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கேன்சர் அந்த ஏரியால அதோட இருக்கிறதுனால ஒரு அறிகுறிகள்ல சிலருக்கு அதுக்கு டாக்டர்கிட்ட போகும்போது அதனால கண்டுபிடிக்கிறாங்க. 3வது வகையான மெட்டாஸ்டாசிஸ், அது அந்த கேன்சர் பட் அது வெளியே நிறைய பரவி இருக்கும். பை இந்த டைம் டாக்டர்கிட்ட வர்றதுக்குள்ள மெட்டாஸ்டாசிஸ், அதாவது வெளியே நிறைய பரவி
ஒரு எலும்புல பரவியோ இல்லை ஒரு எஸ் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ், தேங்க்யூ. ஸோ ரெக்டல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலா எக்ஸாமின் பண்ணும்போது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை வந்து நம்ம ஃபிங்கர் வழியா டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜென்ரலா 50 to 60 years ஆஃப் ஏஜ்ல இருக்கிற மேல்ஸ் எஸ்பெஷலி when they go for any urinary symptoms, டாக்டர் வந்து ரெக்டல் எக்ஸாமினேஷன் கட்டாயம் பண்ணணும். ஸோ தட் இஃப் அட் ஆல் தெர் இஸ் அ ஸ்மால் சான்ஸ் ஒரு கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று. அதர் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் வந்து சஸ்பெக்டிங், ஃபைண்டிங் அவுட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பயாப்சி தான். அதை பத்தி நான் அடுத்த இதுல சொல்லிடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட்லயோ இல்ல ஒரு ரெக்டல் எக்ஸாமினேஷன்லயோ இல்ல ஒரு பிளட் டெஸ்ட்லயோ நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கு அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம அந்த பயாப்சிங்கிற டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலா பயாப்சி வந்து அதே ரெக்டல் ரூட்ல தான் பண்ணுவோம். ஸோ அந்த ரெக்டல் ரூட்ல பண்ணும்போது ஸோ இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டல் அல்ட்ராசவுண்ட், ஒரு டிரான்ஸ் ரெக்டல் ப்ரோப்னு சொல்லுவோம். ஒரு ரெக்டம்குள்ள ஒரு சின்னதாக ஒரு அல்ட்ராசவுண்ட் மிஷினை வச்சு அந்த ப்ராஸ்டேட்ல வந்து ஒரு பல்வேறு இடங்கள்ல, ஏன்னா ஒரு இடத்துல இருந்து மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால 6 to 12 இடத்துல யூஸ்வலா இப்ப ப்ரெசன்ட் இது எப்படின்னா அந்த சின்ன ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருந்தாலும் 12 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல இருந்து சின்ன சின்னதா ஒரு பயாப்சி டெஸ்ட் எடுத்து அதை எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அந்த 12ல 1ல கேன்சர் இருந்தா கூட தென் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆஃபர் டு தி பேஷண்ட். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சரோட சிம்டம்ஸ் பத்தி பார்த்தாச்சு, டயக்னோசிஸ் எப்படிங்கிறதும் பார்த்துட்டோம், பிளஸ் அந்த பயாப்சி டெஸ்ட் எப்படி பண்றதுங்கிறது இதுதான் கன்ஃபர்மேட்டரி. ஸோ பயாப்சி டெஸ்ட் இல்லாம நம்ம ப்ராஸ்டேட் கேன்சரை கன்ஃபார்ம் பண்றதுங்கிறது முடியாது. ஸோ இது வந்து இது டயக்னோசிஸ். ஸோ இன்கேஸ் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து வெளியே எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நம்ம பெட் ஸ்கேன் பண்ணுவோம். பெட் ஸ்கேன் பத்தி உங்க எல்லாருக்கும் ஓரளவு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ ஸ்டேஜிங்னு சொல்லுவோம். ஸ்டேஜிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதை பத்தி கம்ப்ளீட்டா நீங்க எக்ஸாக்ட் இது தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் எல்லாரும் கேட்கறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா செகண்ட் ஸ்டேஜா அப்படின்னு ஒரு ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு ஒரு ரஃப் ஒரு ஐடியா இருக்கு. ஸோ காமன் பார்லன்ஸ், அதாவது பொதுமக்கள் மத்தியில 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது வந்து கம்ப்ளீட்டா உடல் பூரா பரவி இருக்குங்கிறது தான் ஜென்ரலா நான் மெடிக்கல் பீப்புள் வந்து அந்த 4th ஸ்டேஜ் சார் அப்படின்னு ஒரு டவுட்டா கேட்பாங்க. ஸோ அது வந்து மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம், வெளியே பரவி இருக்குது. நான் படத்துல போட்டிருக்க வந்து லோக்கல் ஸ்டேஜிங், அதாவது அந்த உறுப்புக்கு உள்ள இருக்கா வெளியே இருக்காங்கிறது. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜிங் எல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் என்ன அந்த பேஷண்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். உதாரணமா T1 அப்படின்னு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற பேஷண்ட்டுக்கும் T4 இருக்கிற பேஷண்ட்டுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு சர்ஜரி ஆஃபர் பண்ணுவோம், ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணாலும் யூஸ் இருக்காது, இன்னொருத்தருக்கு சர்ஜரி தேவையில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கலாம். ஸோ ஆல் யூ ஹவ் டு டூ நோ இஸ் தெர் இஸ் சம் ஸ்டேஜிங் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 4th ஸ்டேஜ்னு இதுல காட்டி இருக்கிறது நம்ம ஜென்ரலா 4th ஸ்டேஜ் சொல்றதும் வேற. 4th ஸ்டேஜ் சொல்றது மெட்டாஸ்டாசிஸ், வெளியே பரவிருச்சு அப்படிங்கிறது. இப்போ மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு உறுப்புல இருக்கிற அந்த கேன்சர் செல்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீம், அதாவது ரத்த நாளங்கள் மூலமா உடல் புறம் பரவுறது. ஸோ இதுல என்னன்னா அதுல நம்ம கட்டுக்கு மீறி போயிடுறதுனால லோக்கல் தெரப்பி, அதாவது அந்த உறுப்பை மட்டும் நம்ம நோக்கி செய்யற ட்ரீட்மெண்ட் வந்து அதுல ஒர்க் பண்ணாது. இப்போ ப்ராஸ்டேட்டை எடுக்கணும் இல்ல அங்க ரேடியேஷன் வைக்கணும்னா மெட்டாஸ்டாசிஸ் இருக்கும்போது அதெல்லாம் பெரிய அளவுல உதவி செய்யாது. ஸோ எந்த கேன்சரா இருந்தாலும் இன்க்ளூடிங் ப்ராஸ்டேட் கேன்சர் ஜென்ரலா நம்ம ஆஸ் ஒரு ஒரு கேர் கிவரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வெளியே பரவி இருக்கா அங்க மட்டும் இருக்குதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அங்க மட்டும் இருந்தா கம்ப்ளீட் கியூர் இஸ் பாசிபிள், அதாவது பூரண குணம் சாத்தியம் உண்டு. வெளியே ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னா யூ கேன் ப்ரொலாங் த லைஃப், பட் கம்ப்ளீட் கியூருங்கிறது சில சமயம் சாத்தியப்படாது. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஸோ காமனா இருக்கிற 3 ட்ரீட்மெண்ட் பத்தி மட்டும் சொல்லிடுறேன். சர்ஜரி, அதாவது ப்ராஸ்டடெக்டமி, அந்த உறுப்பை நீக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட் பிக்சருக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2வது பிக்சர்ல அந்த ப்ராஸ்டேட் இல்லை. ஸோ அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு யூரின் வெளியே வர மாதிரி அந்த பிளாடருக்கும் கீழே இருக்கிற அந்த யூரித்ராவுக்கும் ஸ்டிச் பண்ணிடுவோம். இது எப்ப பண்ண முடியும் அப்படின்னா அந்த கேன்சர் வந்து அந்த உறுப்புக்குள்ள மட்டும் இருக்குது அப்படின்னா மட்டும்தான். ஸோ வெளியே பரவிருச்சுனாலும் இது பண்ணலாம், பட் யூஸ் இல்லை. கஷ்டப்பட்டு இதை பண்ணி இதுக்கான சங்கடங்கள் எல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் வெளியே இருக்கிற கேன்சர் பரவிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அந்த உறுப்புல மட்டும் இருந்தால், அந்த T1 T2 மட்டும் இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்றதுல ஒரு உபயோகம் இருக்கும். வெளியே பரவிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு கிடையாது, இந்த ட்ரீட்மெண்ட் இல்ல வேற ஆஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்.
ரேடியேஷன், அதாவது ஜென்ரலா கரண்ட்னு சொல்லுவாங்க, பட் ரேடியேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். ஸோ அதுல வந்து சில சர்டன் அந்த ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு முறையில அந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ல இருக்கிற செல்ஸை வந்து கரெக்டா இப்போ வந்து அந்த ரேடியேஷன் கொடுக்குற மெஷின்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துருச்சு. ஸோ முன்ன எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மூட்டைப்பூச்சிக்கு வீட்டை கொளுத்தின கதையா ஒரு 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 சின்ன ஆணி அடிக்கிறதுக்கு பெரிய சுத்தியல் எடுத்துட்டு புல்டோசர் எடுத்துட்டு வர மாதிரி தான் முன்ன இருந்த கருவிகள் இருக்கு. பட் இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப தேர் வெரி அட்வான்ஸ். எக்ஸாக்டா உங்களுக்கு அந்த வித்தின் ஒரு 1 to 2 மில்லிமீட்டர் கேப்ல உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ரேடியேஷன் படணுமோ அங்க மட்டும் படுற அளவுக்கு இப்ப கருவிகள் இருக்கு. ஸோ ரேடியேஷன் வந்து தே கில் ஆக்டிவ்லி மல்டிப்ளையிங் செல்ஸ். அதாவது அந்த வேகமா கேன்சருங்கிறது பேசிக் ஐடியாவே அதுதானே. ஸோ நம்மளுடைய சொல் பேச்சு கேட்காத பிள்ளை மாதிரி கட்டுக்கடங்காம அந்த செல்ஸ் வந்து வளருது. ஸோ இந்த ரேடியேஷன் போய் கரெக்டா அந்த வளர்ற செல்ஸை கொஞ்சம் தட்டி வளர விடாம பண்ணுது, அவ்வளவுதான். ஸோ இதே ரேடியேஷனுடைய இதுதான் உங்களுக்கு கீமோதெரப்பியும். ஸோ வென்எவர் தெர் இஸ் ஆக்டிவ் செல் மல்டிப்ளிகேஷன், செல்கள் வேகமா வளர்ற இடத்துல தான் உங்களுக்கு கீமோதெரப்பி, ரேடியேஷன் அது எல்லாமே வேலை செய்யும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இதுக்கு மருந்து ஊசி எல்லாம் கிடையாது அப்படின்னா உண்டு. எப்போ வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வெளியே பரவிருச்சு அப்படின்னா, ப்ராஸ்டேட் கேன்சர் முன்னாடி நான் சொன்னது என்னன்னா, டெஸ்டோஸ்டிரோனுடைய கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா தறிகட்டு அலையிறது தான் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ அந்த டெஸ்டிஸ், அதாவது 2 விரையில இருந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து உடம்புல கலந்து சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்னா கேன்சர் வந்துடும். ஸோ அது வந்து இட் ஷுட் கோ ஆன் இன் அ ரெகுலேட்டட் வே. அந்த ரெகுலேஷன் போயிருச்சுன்னா கேன்சர் வந்துடும். ஸோ இப்போ அந்த டெஸ்டோஸ்டிரோனை வந்து நம்ம உடம்புல தாக்கம் ஏற்படுத்தாம நம்மளால செய்ய முடிஞ்சதுன்னா கேன்சர் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ என்ன பண்ணலாம், 2 டெஸ்டிஸையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சரை ரிமூவ் பண்ணுங்கிறது இல்லை. ஸோ நீங்க கரண்ட் ஷாக் அடிச்சா மெயின் சுவிட்சை வெளியே ஷட் டவுன் பண்ற மாதிரி, ஸோ 2 டெஸ்டிஸையும் ரிமூவ் பண்ணிட்டா அதுல இருக்கிற சிக்னல்ஸ் வந்து அந்த கேன்சருக்கு போகாது. ஸோ the டியூமர் வில் ஸ்லோ டவுன். கம்ப்ளீட்டா கியூர் ஆகலைன்னா டிராஸ்டிக்கா ஸ்லோ டவுன் ஆயிடும். 4வது இன்னொன்று வந்து கீமோதெரப்பி. ஸோ இது வந்து எல்லா கேன்சர்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி தான், இதுக்குன்னு சில ட்ரக்ஸ் இருக்கு, அதை கொடுத்தா இட் வில் ஸ்லோ டவுன். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சர் பத்தி இவ்வளவுதான். ஸோ அதாவது நார்மலா அது வந்து நம்ம சிம்டம்ஸ் இருந்தும் கண்டுபிடிக்கலாம், சிம்டம்ஸ் இல்லாமலும் கண்டுபிடிக்கலாம் நிறைய பேருக்கு. ஸோ டெஸ்ட் வந்து பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்றோம். ட்ரீட்மெண்ட் வந்து லோக்கலைஸ்டா இருந்தா சர்ஜரி உண்டு, வெளியே ஸ்ப்ரெட் ஆயிருந்தா ட்ரக்ஸ் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ப்ராஸ்டேட் கேன்சர்ல வந்து ஜென்ரலா எல்லா கேன்சருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 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 எப்படி சார் இன்னொன்னு கேட்கறது, சார் எவ்வளவு நாள் அவங்க இருப்பாங்க? ஸோ கேன்சர்னு வந்துட்டாலே அடுத்த கொஸ்டின் ஆப்வியஸா அவங்களால நார்மல் லைஃப் கேரி ஆன் பண்ண முடியுமா, எவ்வளவு நாள் இருப்பாங்கங்கிறது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இதை அறுதிட்டு சொல்ல முடியல அப்படின்னாலும் எங்களுக்கு ஒரு 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 ஜென்ரலா நாங்க ஒரு இது வச்சிருக்கோம். அது என்னன்னா 5 இயர் சர்வைவல் ரேட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அந்த கேன்சர்ல 100 பேர் இருந்தாங்கன்னா 5 வருஷத்துல எத்தனை பேர் வந்து அந்த கேன்சரை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அந்த 5 இயர் சர்வைவல் ரேட். ஸோ இட் இஸ் ஒரு ஒரு ரீசனபிளி, அது எக்ஸாக்டா இல்லைன்னா ரீசனபிளி குட் இண்டிகேட்டர். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் சர்வைவல் ரேட் லோக்கலைஸ்ட், அதாவது அந்த இடத்துல மட்டும் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 95 to 99%, ஆல்மோஸ்ட் சேம் அஸ் அ நார்மல் பாப்புலேஷன் அந்த இடத்துல. ஸோ அதனால லோக்கலைஸ்டு ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தாங்கன்னா தே வில் ஹாவ் அ, இஃப் ப்ராப்பர்லி ட்ரீட்டட், அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் இருக்கிற மற்ற பொதுஜனம் அளவுக்கு அவங்களால இருக்க முடியும். பட் அட் த சேம் டைம் வெளியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, கண்டுபிடிக்கும் போதே பல இடங்கள்ல பரவி இருந்தாலுமே ஸ்டில் 30 to 50 45% வில் லீவ் ஃபார் 5 இயர்ஸ். ஸோ நீங்க மற்ற சில கேன்சர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ப்ராஸ்டேட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ க்ரோயிங். அதாவது ரிலேட்டிவ்லி, அதாவது மற்ற ஒரு லங் கேன்சரோ பிரஸ்ட் கேன்சரோ இல்லை சில ஃபாஸ்ட்லி க்ரோயிங் கேன்சரோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ், எல்லா கேன்சருமே பேட் தான், பட் இருக்கிறதுல இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோ க்ரோயிங். ஸோ இதுதான் ப்ராஸ்டேட் கேன்சர் பத்தி. ஸோ நெக்ஸ்ட்டுங்க சார். ஸோ மற்ற கேன்சர்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு சாரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், யாருக்கெல்லாம் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அதை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்லை. முக்கியமா ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா ரொம்ப அடுத்த ஜெனரேஷன் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏர்லியரா செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மற்றபடிக்கு எல்லா கேன்சர்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி தான், ரொம்ப குண்டா இருந்தாலோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், இது வந்து எல்லாத்துக்குமே பொது. நீங்க இந்த வைசஸ்ன்னு சொல்ற எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சர்லயும் பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சமாவது இருக்கும்.
இது வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் நார்மல் பாப்புலேஷனோட அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பிளாடர் கேன்சர். ஸோ ஜெனிட்டல் கேன்சர்ல இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப காமன், பிளாடரும் ப்ராஸ்டேட்டும். ஸோ இது ரெண்டையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டச் அப் பண்ணிக்கலாம். ஸோ பிளாடர் கேன்சர் வந்து ப்ராஸ்டேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட், வெளியே தெரிவிக்காம இருக்கவே இருக்காது. ஏன்னா இது வந்து யூரின் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி 4 to 5 times, நம்ம 4 to 5 times 10 times நம்ம யூஸ் பண்ற ஒரு ஆர்கன்கிறதுனால பிளாடர்ல கேன்சர் இருந்தா 80 to 90% வில் ஹாவ் சம் சிம்டம்ஸ். வெரி 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 காமன் சிம்டம்ஸ் வந்து பிளட் இன் யூரின். ஸோ அதாவது 60 to 70 இயர்ஸ்க்கு மேல மேலோ ஃபீமேலோ யூரின்ல பிளட் இருந்ததுன்னா தே ஹாவ் டு ரூல் அவுட் எனி கேன்சர் இந்த யூரினரி ட்ராக்ட். ஒரே ஒரு தடவை தான் சார் அடுத்த நாள் காலைல கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 60 to 70 இட் இஸ் பெட்டர் டு செக். எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது இல்லை, ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் பண்ணா கூட நம்மளால அது இருக்கு இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பிளாடர் கேன்சருக்கு மிக 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 முக்கியமான, இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரே ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் 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 பிளாடர் கேன்சருக்கு பிக்கஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக்கிங். அன்னொரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த டை இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா ஒர்க் பண்றாங்க, எக்ஸ்போஷர் டு டைஸ், அதாவது இந்த நைட்ரோசமெண்ட்ஸ், இந்த சாயப்பட்டறையில வருஷக்கணக்கா ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்லைட்லி மோர் சான்சஸ். அதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கின்ல அப்சார்ப் ஆகி கிட்னி வழியா எக்ஸ்கிரீட் ஆகி பிளாடர்ல டெபாசிட் ஆகி வருதுன்னு சொல்றாங்க. தட் இஸ் ஸ்லைட்லி மோர், பட் மிக மிக அதிகமான ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ஸ்மோக்கிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, சாரி ஃபார் த மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். யூஸ்வலாக மோஸ்ட் காமன் 80 to 90% வந்து பிளட் இன் யூரின் வரும். அதுவும் எஸ்பெஷலி கிளாட்ஸ் இருக்கும், அதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் பிளட் இன் யூரின் இருந்தால் கிளாட்ஸ் வரும். ஸோ ஆஃப்டர் எந்த ஏஜ்லயுமே யூரின்ல வந்து கிளாட்ஸ் இருக்கு, நான் யூரின் போகும்போது மிக்ஸ் ஆகி போச்சுன்னு இல்லாமல் எனக்கு கொஞ்சம் கட்டி கட்டியா திரி திரியா போகுதுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு செக் வித் த டாக்டர். யூரின் போகும்போது பெயின், ரிட்டன்ஷன் ஆஃப் யூரின், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அன்காமன் சிம்டம்ஸ். இந்த ரெண்டுமே வந்து அதனால அடுத்த தடவை யூரின் போகும்போது எரிச்சல் இருந்தா எனக்கு பிளாடர் கேன்சர் வந்திருக்குமான்னு பயப்பட வேண்டாம். இதெல்லாம் வந்து வெரி வெரி அன்காமன் சிம்டம்ஸ், ரொம்ப அது ரெட் ஃபிளாக்னு சொல்லுவோம். பிளட் இன் யூரின் இருந்தா இட் சுட் பி இன்வெஸ்டிகேட்டட், எஸ்பெஷலி இன் ஓல்ட் ஏஜ். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இட்ஸ் வெரி சிம்பிளி ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய கேன்சர்ல வந்து பிளாடரும் ஒன்று. அந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கிறது வந்து அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் இப்போ தெருவுக்கு தெருவு இருக்கு, நம்ம வயிறு வலி எதுவா இருந்தாலும் உடனே ஒரு அல்ட்ராசவுண்ட் பார்த்துரும். ஸோ பிளாடர் கேன்சர் எக்ஸப்ட் வெரி 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 ஸ்மால் ஒன்ஸ், ஒரு லெஸ் தென் 5 mm தவிர ஒரு 1 cm சின்னதா இருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆஸ் ஐ மார்க் இன் பிக்சர், நீங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்லயும் செகண்ட் பிக்சர்ல இருக்கிறது சிடி ஸ்கேன், ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிளாடர் கேன்சர் ஜென்ரலா ஒரு இமேஜிங்க்கு அப்புறம் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அல்ட்ராசவுண்ட்ல தெரியல, ஆனா ஹெமச்சூரியா அந்த ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் சிஸ்டோஸ்கோபி, எண்டோஸ்கோபி பண்றோம் இல்லையா, நம்ம குடல் புண்ணுக்கு எண்டோஸ்கோபி பண்ற மாதிரி சிஸ்டோஸ்கோபிங்கிறது யூரினரி பேசேஜ்ல லைட் போட்டு பார்த்தா இதுல தெரியாத சின்னதை நம்ம சில சமயம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எஸ்பெஷலி ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டவுட் இருந்தாலும் கொஞ்சம் ஆக்டிவா செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே பயாப்சி, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஸ்டேட்டுக்கு சொன்ன மாதிரி பயாப்சி எல்லா கேன்சர்ஸ்க்குமே கன்ஃபர்மேஷன் வந்து பயாப்சி தான். ரெண்டு ரீசன், ஒன்று என்னன்னா ஃபர்ஸ்ட் கேன்சரான்னு உறுதி பண்ணணும், கேன்சர் அல்லாத சில வியாதிகளும் இதே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேன்சர்னு நினைச்சு நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் பை த விஷுவல் இது. ஸோ அதை எடுத்து அதை திசுக்களை ஆராய்ச்சி பண்ணி கேன்சர் இருக்கு பிளஸ் அதுல என்னென்ன வகையான கேன்சர் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த படத்துல இருக்கிறது சிஸ்டோஸ்கோபிக் இமேஜ். ஸோ இது மாதிரி உள்ள ஒரு சிஸ்டோஸ்கோபி போட்டு அதை டைரக்டா ஒரு பயாப்சி பண்ணி எடுத்துருவோம். இதுல என்னன்னா ஆக்சுவலா பிளாடருங்கிறது உள் உறுப்பு, அதாவது ரொம்ப உள்ள இருக்கிறதுனால பயாப்சி எடுக்கிறதுக்கே நீங்க அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணணும். ஸோ ப்ராஸ்டேட்டுக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ அது அந்த மோஷன் போற பேசேஜ் வழியா லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ணிக்கலாம். ஸோ பிளாடர்ல வந்து அந்த கேன்சர் வந்து அனஸ்தீசியா கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுங்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா உள்ள போறோம், பேசாம கம்ப்ளீட்டா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா பிளாடர்ல மட்டும் இந்த மாதிரி கேன்சர் இருந்ததுன்னா we try to take out as much as possible. Next slide. ஸோ இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி உள்ள அந்த எண்டோஸ்கோப்பை விட்டு கம்ப்ளீட்டா தேங்காய் துருவுற மாதிரி கம்ப்ளீட்டா அந்த கேன்சரையும் அதுக்கு அடியிலையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் நாங்க எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா சில கேன்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா வளரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளாடர்ல இருக்கிற கேன்சர்ஸ்லயே
ஒரு 70% லோ கிரேடுன்னு சொல்லலாம். லோ கிரேட்னா மெதுவா ஆம மாதிரி வளரும். 30% வந்து ஹை கிரேடு. ஸோ இட் க்ரோஸ் வெரி ஃபாஸ்ட். இந்த லோ கிரேட் கேன்சர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொசீஜர், இந்த ரிசெக்ஷன் சொல்ற இந்த ப்ரொசீஜரை போதுமானதா இருக்கும். ஸோ இதுலயே வந்து ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. So அதனால உள்ள போய் துளியூண்டு எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா எடுக்கிறது எடுக்கிறோம், கம்ப்ளீட்டா எடுக்கிறதுக்கும் we have a option. So this is called as transurethral resection. உள்ள போய் அந்த கேன்சரை ரிசெக்ட் பண்ணி எடுத்துருவோம். அதையே பயாப்சியாவும் நாங்க யூஸ் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் போத் அ டெஸ்ட் அண்ட் ஆல்சோ ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 70%க்கு என்ன பண்ணுவோம்னா அந்த ரிசெக்ஷனே போதுமானதா இருக்கும். மீதி 30% கொஞ்சம் வெளியே பரவிருச்சு. அதாவது மெட்டாஸ்டாசிஸ் உடல் உறுப்புகள்ல மற்ற பாகங்கள்ல பரவல, பட் பிளாடர்லயே ஆழமா பரவிருச்சு அப்படின்னா சிஸ்டெக்டமி, ரேடிக்கல் சிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். அந்த கீழே படத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பிளாடரையே கம்ப்ளீட்டா தூக்கிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு குடலோட ஒரு பகுதியில சின்னதா மேல ஒரு வால் மாதிரி ஒரு டியூப் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு டியூப் வச்சு வெளியே கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ கிட்னில இருந்து வர யூரின் வந்து அந்த டியூப் வழியா வெளியே ஒரு பேக்ல கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே கேன் பி ஃப்ரீ ஆஃப் கேன்சர், பட் பிளாடர் இருக்காது அவங்களுக்கு. ஸோ இது வந்து அந்த மீதி 30%ல சிலருக்கு இந்த மாதிரி சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கலாம். பிளாடர்ல அன்பார்ச்சுனேட்டா என்ன அப்படின்னா இதுக்கு மேல அந்த வெளியே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து பிராஸ்டேட் கேன்சர் அளவுக்கு மெதுவா வளர்ற கேன்சர் கிடையாது. கொஞ்சம் வேகமாவே வளரக்கூடிய கேன்சர். அதனால வெளியே மெட்டாஸ்டாட்டிக் பிளாடர் கேன்சருக்கு பெரிய அளவுல ட்ரீட்மெண்ட்ங்கிறது இல்லை. கீமோதெரப்பி கொடுக்கலாம், பட் அது ஒரு ஒன்லி டு சம் எக்ஸ்டென்ட். வெளியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 1 வருடம் 2 வருடங்கள் இருந்தாலே நமக்கு லாபம் அப்படிங்கிற அளவு தான் இருக்கும். ஸோ அதனால பிளாடர் கேன்சர்னு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா as early as possible கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர், பிகாஸ் இட் இஸ் மச் ஃபாஸ்டர் தென் prostate கேன்சர். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மூணாவது வந்து கிட்னி கேன்சர். கிட்னி கேன்சர் வந்து இது 2 அளவுக்கு காமன் கிடையாது. கிட்னில என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா கிட்னி கேன்சர் இவ்வளவு காமன் இல்லைனாலும் கிட்னி வந்து உங்களுக்கு தெரியும் விலா எலும்புக்கு கீழே இருக்கு. கிட்னியை சுத்தி நிறைய கொழுப்பு இருக்கு. அதுவும் எஸ்பெஷலா ஒபீஸ் பீப்புளுக்கு வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் ஃபேட் தர். ஸோ கிட்னில என்ன ப்ராப்ளம்னா இந்த படத்துல இருக்கிற மாதிரி நீங்க இந்த கேன்சர் கட்டி வளர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி வெளியே வந்து நிறைய இடம் இருக்கு. அது வளர்றதுக்கு நிறைய கார்டன் மாதிரி இடம் இருக்குது. அங்க ஃபேட் நிறைய இருக்கும். ஸோ இப்போ நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, அந்த நகத்தை வந்து நம்ம கதவுல மாட்டிக்கிச்சுன்னா உயிர் போற மாதிரி வலிக்கும். ஒரே ஒரு டிராப் அந்த நகைக்கண்ணுல இருந்தா கூட அந்த அந்த இது கரையிற வரைக்கும் வந்து பயங்கர சிவியர் பெயின் இருக்கும். என்ன ரீசன்னா அந்த ஒரு டிராப் பிளட் இருந்தா கூட அங்க எக்ஸ்பேண்ட், அதாவது அது போறதுக்கு இடம் இல்லை. அந்த நகை கண்ணுக்கு கீழே வந்து அதிகமா இடம் இல்லாதனால வலி பயங்கரமா இருக்கும். ஸோ இட் இமீடியட்லி பிரிங்ஸ் அவர் அட்டென்ஷன் டு தட். பட் கிட்னில வந்து அப்படியே ஆப்போசிட். அந்த ரிட்ரோபெரிட்டோனியல் ஃபேட்னு சொன்ன விலா எலும்பு கீழே நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால இந்த கேன்சர் வளர்ந்தால் வளர்ந்தால் அது அழகா அது விலகி இடம் கொடுத்துரும். நீ ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு 2, 4, 6, 10, 20, 30, 20 சென்டிமீட்டர் கேன்சர்லாம் பேஷண்ட் ஜாலியா ஓபிக்கு நடந்து வருவாங்க. ஸோ கிட்னி கேன்சர்ல இது ஒரு இது. நெக்ஸ்ட். ஸோ கிட்னி கேன்சர்ல என்னன்னா ஏசிம்டமேட்டிக். ப்ராஸ்டேட் கேன்சருக்கு சொன்ன மாதிரி நிறைய பேஷண்ட்ஸை வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ கிட்னி கேன்சர் அகைன் இஸ் அ வெரி வெரி ஸ்லோ க்ரோயிங் கேன்சர். ப்ராஸ்டேட் மாதிரி ரொம்ப மெதுவாக தான் வளரும். ஸோ இது என்னன்னா சும்மா அவங்க வந்து செக்கப்புக்குன்னு வருவாங்க, ஸ்கேன்ல பார்த்தா சின்னதாக ஒரு கேன்சர் இருக்கும். இன்னொன்று சில பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் இன் யூரின், அந்த கிட்னில இருந்து வர பிளட் வந்து யூரின்ல வரணும். மாசுங்கிறது வந்து அந்த கட்டியே பெருசாகி வேற எதுக்கோ டாக்டர் சும்மா டெஸ்ட் பண்றேன்னு வயிற்றுல கை வச்சு கண்டுபிடிக்கிறது மாஸ் இன் தி அப்டமன். ஸோ கிட்னி கேன்சர் வந்து இப்போ ஸ்கேன் நிறைய நம்ம பண்றதுனால பல பேருக்கு ஒரு வகையில நல்லதுதான். ஒரு வகையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்றோம்னு சொல்றோம். பட் ஒரு வகையில நல்லது என்னன்னா அவங்களுக்கு சின்னதுலயே டயக்னோஸ் பண்ணிடும். அது பெருசா அந்த 3வது மாசாகி நம்ம பெருசாகி நான் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சின்னதா இருக்கும்போதே நம்ம அதை கண்டுபிடிச்சிடறோம். சாரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ கிட்னி கேன்சர் ரொம்ப ஈஸி, அல்ட்ராசவுண்ட்லேயே அழகாக தெரிஞ்சிடும். ஸோ ப்ளஸ் இது வந்து உதாரணத்துக்கு ஒரு சிடி ஸ்கேன் போட்டிருக்கேன், ஏரோ மார்க்கில் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் அ கேன்சர் இன் த ரைட் கிட்னி. ஸோ லெஃப்ட் கிட்னி நார்மலாக இருக்குது, ரைட் சைடு அந்த அழகாக ஒரு கேன்சர் ஒன்று அந்த ரவுண்டாக இருக்குது. கிட்னி கேன்சர்ல இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன்சர்ல என்ன நல்ல விஷயம்னு கேட்காதீங்க. சில சமயம் காட் கிவ்ஸ் அஸ் அ குட் சான்ஸ். கிட்னில என்னன்னா அந்த கேன்சர் வந்து பெருசா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல, இப்ப அந்த கிட்னில பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் மாதிரி
மேலே கீழேன்னு 2 போல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு எட்ஜில் எங்கேயாவது தொங்கிட்டு இருந்துச்சுன்னா கேன்சரை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டா அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தே வில் லீவ் வெரி வெல் ஆஃப்டர் தட். ஸோ நீங்க அந்த இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி உள்ள கிட்னி ஃபுல்லா பரவி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிட்னியவே நம்ம இழக்க வேண்டி இருந்தா கூட தே லிவ் வெரி வெல். கிட்னி கேன்சர்ஸ்க்கு ப்ராஸ்டேட்டுக்கு மாதிரி தான், கிட்டத்தட்ட 95 out of 100 people live up to 5 years. கிட்னி கேன்சர் வந்து வெளியே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகியிருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அந்த சர்வைவல் குறையும். பட் ஈவன் அந்த கிட்னி கேன்சர் வெளியே ஸ்ப்ரெட் ஆயிருந்தா கூட தே ஹவ் காட் வண்டர்ஃபுல் ட்ரக்ஸ். இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம். அந்த கேன்சரை வந்து வளர விடாம நம்ம உடம்பையே தூண்டி விடுறது. அதாவது நேரா நம்ம மோத முடியாம பக்கத்து வீட்டுக்காரனை மோதி சண்டை போட விடுற மாதிரி இந்த ட்ரக்ஸ் எல்லாமே பாடியோட இம்யூனிட்டியை தூண்டி விட்டு அந்த கேன்சரோட சண்டை போட விடுறது இம்யூனோதெரப்பி. ஸோ தேர் ஆர் ஒண்டர்ஃபுல் இம்யூனோதெரப்பி ட்ரக்ஸ் தீஸ் டேஸ். ஸோ வெளியவே ஸ்ப்ரெட் ஆகிருந்தா கூட லாட் ஆஃப் பீப்புள் டூ வெல். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் நான் சொன்னது பார்ஷியல் அண்ட் ரேடிக்கல் எஃபெக்ட். பார்ஷியல்ங்கிறது உங்களுக்கு இந்த வேர்ட் இஸ் செல்ஃப் இஸ் மீன்ஸ் தட். ஸோ அந்த படத்துல பார்த்த மாதிரி இந்த கேன்சரை மட்டும் அழகா கட் பண்ணி எடுத்துட்டு தையல் போட்டுடலாம். ஸோ 7 சென்டிமீட்டருக்கு கீழே அந்த கேன்சருடைய டயமீட்டர் இருந்ததுன்னா அப் டு 7 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் கேன்சர் யூ கேன் டூ பார்ஷியல் நெஃப்ரெக்டமி. 4 to 7, லெஸ் தென் 4னா ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். 4 to 7 சென்டிமீட்டர் பிளஸ் மைனஸ். ஸோ அப் டு 7 சென்டிமீட்டர் யூ கேன் டூ பார்ஷியல் நெஃப்ரெக்டமி. லெஃப்ட் சைடு இருக்கிறது ரேடிக்கல். ரேடிக்கல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ரேடிக்கல்ங்கிற மீனிங் ரேடிக்கலைசேஷன் ரேடிக்கல் எல்லாம் மீன்ஸ் த சேம். ஸோ கம்ப்ளீட்டா அதை தூக்கிடுறது. அந்த லெஃப்ட் கிட்னியை ஆஸ் யூ கேன் சி தே ஹவ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த பாடி அண்ட் ரிமூவ்ட் இட். ஸோ இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி curable. So 95 out of 100 renal cancers are completely curable. Next slide. டெஸ்டிகுலர் கேன்சர் இதெல்லாம் வெரி வெரி அன்காமன். ஜஸ்ட் இது ஆரம்பிச்சதுனால இது நான் என்ன சொல்றேன். யூஸ்வலா டெஸ்டிகுலர் கேன்சர் வந்து ரொம்ப யங் பீப்புளுக்கு தான் வரும். ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு ரீசன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ டெஸ்டிஸ்ல இது என்னன்னா டெஸ்டிஸ் வந்து பெருசாயிரும் பட் பெயின் இருக்காது. பெயின் இருக்காது. ஸோ பேஷண்ட் வந்து எனக்கு டெஸ்டிஸ் ரொம்ப பெருசா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனாங்கன்னா சிம்பிள் அல்ட்ராசவுண்ட்லயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டு சர்டன் பிளட் டெஸ்ட் பண்ணால் அந்த கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆர்கிடெக்டமி, அதாவது ரிமூவல் ஆஃப் த டெஸ்டிஸ். டெஸ்டிகுலர் கேன்சர் அகெயின் இஸ் அ வெரி 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 ஃபர்கிவிங் கேன்சர். டெஸ்டிகுலர் கேன்சர்ல 99% 5 year சர்வைவல் ரேட். அதாவது ரொம்ப சில 100ல் 1 தான் வந்து அந்த 5 வருஷத்தை தாண்டாம இருக்கிறது. டெஸ்டிகுலர் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ கேன்சர் விச் இஸ் கம்ப்ளீட்லி கியூரபிள். அதாவது வெளியே பரவி இருந்தா கூட மெட்டாஸ்டாசிஸ் ஆயிருந்தா கூட கம்ப்ளீட்டா கியூரபிள் கேன்சர்ஸ்ல இதுதான். இட் மெல்ட்ஸ் லைக் ஐஸ். சில டெஸ்டிகுலர் கேன்சர்ல நீங்க ஐஸ் கட்டியை தூக்கி தோசைக்கல் மேல வச்ச மாதிரி கீமோதெரப்பி போட்டீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா இருந்த இடம் தெரியாம போயிடும். சிக்கலும் அதுதான், பேஷண்ட் 2வது இடம் 3வது இடம் வரவே மாட்டாங்க. அது வந்து ஸோ ஃபார் வெல் இன்ஃபார்ம்ட் அண்ட் நல்ல மோட்டிவேட்டட் பேஷண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஒரு அன்பார்ச்சுனேட்டா வந்துச்சு. ப்ராப்பரா வந்தாங்கன்னா தே கேன் லிவ் எக்ஸலண்ட் லைஃப். இது ஆஃப்டர் தட் உங்களுக்கே தெரிஞ்ச ஒருத்தருக்கே இருக்கும், கிரிக்கெட்டருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யுவராஜ் சிங்குக்கு இந்த டெஸ்டிகுலர் கேன்சரோட ஒரு பர்டிகுலர் இதுதான் இருந்தது. அந்த வேர்ல்டு கப்லயே ஹி வாஸ் கண்டினியூஸ்லி வாமிட்டிங் த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட். ஸோ இந்த கேன்சர் வந்து இட் ஹட் ஸ்ப்ரெட் டு த மீடியாஸ்டைனம். பட் ஹி இஸ் கம்ப்ளீட்லி cured ஆஃப் தி கேன்சர் நோ. ஸோ கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி எப்போ கொடுப்போம்னா அந்த என்ன சொல்றது அந்த ரிட்ரோபெரிட்டோனியல் லிம்ப் நோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிம்ப் நோட்ஸுக்கு பரவி இருந்தால் நம்ம ரேடியோதெரப்பி கொடுக்கலாம். பட் தே வண்டர்ஃபுல் கீமோதெரப்பி ஃபார் டெஸ்டிகுலர் கேன்சர். அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி வந்து லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங். அந்த டூர் டி பிரான்ஸ் 7 தடவை வின் பண்ணார் அவரு. அவரும் he was a டெஸ்டிகுலர் கேன்சர் சர்வைவர். ஸோ தே ஆல் ஆர் லிவிங் வெரி வெல் ஆஃப்டர் த கேன்சர். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது லாஸ்ட் ஸ்லைட் ஃபார் த டே. பினைல் கேன்சர் இட்ஸ் வெரி 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 அன்காமன். ஒரு காலத்துல இது ரொம்ப காமனா இருந்தது. அதாவது என்னன்னா பீப்புள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போகாம அந்த கூச்சத்தினால அந்த மாதிரி இருந்தது. அப்படிங்கிறப்பெல்லாம் ரொம்ப இருந்தது. சர்க்கம்சிஷன் பண்ணாம அந்த அந்த புவர் ஜெனிட்டல் ஹைஜீன், மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இந்த மாதிரி ரொம்ப அந்த ஜெனிட்டல் ஹைஜீன் இல்லாம இருந்த காலத்துல, அவேர்னஸ் இல்லாம இருந்த காலத்துல பினைல் கேன்சர் ரொம்ப ரேம்பண்டா இருந்தது. ரேம்பண்ட் இல்ல, அதிகமா இருந்தது. இப்போ இட் இஸ் மச் பெட்டர் தீஸ் டேஸ். அவேர்னஸ் வந்ததுனால இப்போ ரொம்ப ரொம்ப இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட். பிகாஸ் அந்த டைரக்டா ஒரு மாஸ் மாதிரி இருக்கும், ஒரு கட்டி மாதிரியே இருக்கும். பட் இப்பெல்லாம் ஜென்ரலா அப்படி அதிகமா நாங்க பாக்குறது இல்லை. பட் அப்படி இருந்தாலும் சீக்கிரமா எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் பயாப்சி. ரொம்ப கிராமத்துல இருக்கவங்களுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாம
ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு அவங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்கே போயிடும். அந்த ஒரு அல்சைமஸோ இல்லை அந்த மறந்துடுறதோ வந்ததுன்னா அவங்களுக்கு அந்த கட்டி இருக்கு, அவங்க கிட்ட அதை பத்தி கேர் பண்ணிக்கணுங்கிறதே அவங்களுக்கு பாவம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இப்பெல்லாம் ரொம்ப ரேரா பார்க்கணும். பயாப்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து அந்த கம்ப்ளீட்டா அந்த ஏரியாவே ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணிடுறது தான் பினைல் கேன்சரோட ட்ரீட்மெண்ட். ரேடியோ தெரப்பி இஸ் கிவன் வென் தே ஸ்ப்ரெட் டு அதர் ஏரியாஸ். ஸோ இதுதான் ஒரு அவுட்லைன் சார் கேன்சர்ஸ்க்கு. இதான் லாஸ்ட் லைட் சார். ஸோ the forum is open for discussion, sir. தேங்க்யூ டாக்டர். ஒரு கிளாப் பண்ணலாம் நம்ம தான் சாருக்கு. No, thank you, sir. Thank you. இப்ப லேட்டஸ்டா ரஷ்யால ஏதோ இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கு, ஏதோ நியூஸ் பார்த்தேன். அது உண்மையா சார்? என்ன வேக்சின் சார்? கேன்சருக்கு வேக்சின் வந்துருக்குது ரஷ்யால சார். கண்டுபிடிச்சிருக்காங்க. சார் ஆக்சுவலா இல்ல சார். ஆக்சுவலா வேக்சின் இஸ் சம்திங் தட் கேன் பிரிவென்ட் கேன்சர்ஸ் சார். ஓகே. பிரிவென்ட் கேன்சர்ஸ். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வேக்சினேஷனால கேன்சர் தடுக்கலாம் அப்படின்னா அது கேன்சர்ல என்னன்னு சார், இதுல ஒரு ஜென்ரலா ஒரு இது புரிஞ்சுக்கணும். ஒரு கிளியர் கட் காஸ் இருந்துச்சுன்னா அந்த அதை வந்து நம்ம அதை கரெக்டா நம்ம தடை பண்ணனா வேக்சின் நமக்கு யூஸ் ஆகும். இப்போதைக்கு வேக்சின் இருக்கிறது வந்து டேட்டா இருக்கிறது வந்து சர்விக்ஸ் கேன்சருக்கு இருக்கு. ஸோ அதாவது சர்விக்ஸ் கேன்சருக்கு பெண்களுக்கு வந்து அந்த அந்த ஹெச்பிவி அந்த பாப்புலோமா வைரஸ் தான் உங்களுக்கு அந்த கேன்சர் காஸ் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பாப்புலோமா வைரஸை நம்ம வளரவே விடாம நம்ம அதை பிளாக் பண்ணி வேக்சின் போட்டுட்டா ஸோ ஈவன் இஃப் தர் இஸ் எக்ஸ்போஷர் டு தட் வைரஸ் அது வந்து அவங்களுக்கு இது இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு ப்ரூவன் அப்படிங்கிறது வந்து அதுதான். ரஷ்யால அந்த வேக்சின் வந்து கண்டுபிடிச்சு வேக்சின்ஸ் ஆர் தேர் டு பிரிவென்ட் கேன்சர். பட் எஃபெக்டிவா இருக்குமாங்கிறது போக போக தாங்க சார் தெரியல. ஆமாம். பட் சர்விக்ஸ் கேன்சருக்கு டெஃபினட்டா அந்த வேக்சின் ஒர்க்ஸ். ஆஸ்திரேலியால எல்லாம் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து கம்பல்சரி ஸ்கூல்லயே 15 வயசுக்குள்ளேயே போட்டு விட்டுறாங்க. இந்தியால இருக்கு, பட் இட் இஸ் ஸ்டில் ஆப்ஷனல். ஆக்சுவலி கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு பிரிங் இட் அண்டர் தி யூனிவர்சல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் ஏஜ்லயே கேர்ள்ஸுக்கு போட்டு விட்டாங்கன்னா, ஏன்னா சர்விக்ஸ் கேன்சர் இட்ஸ் வெரி 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 டெபிலிட்டேட்டிங் கேன்சர். என்னன்னா அது சிம்டம்ஸ் பெருசா இருக்காது. அவங்க வந்து பை த டைம் தே ரீச் த டாக்டர், ஈவன் மோட்டிவேட்டட் வெல் இன்ஃபார்ம்டு பேஷண்ட்ஸே வந்து அவங்க டாக்டர்கிட்ட வர்றதுக்குள்ள அது இட் க்ரோஸ் வெரி பேட்லி. ஸோ அந்த வேக்சின் இஸ் அ பூன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இஃப் சம்படி இஸ் தேர், ஜென்ரலா அது எந்த ஏஜ்ல போட்டாலும் ரீசனபிளி ப்ரொடெக்டிவ். பட் ப்ரிஃபரபிளி பிஃபோர் தி மேரேஜ் ஆர் இஃப் யூ கால் ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி அந்த வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிட்டா இட் கிவ்ஸ் வெரி குட் ப்ரொடெக்ஷன். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் இஃப் யூ நோ சம் எனி டீனேஜ் கேர்ள்ஸ் உங்க ஃபேமிலியில இருந்தாங்க அப்படின்னா யூ ஷுட் கன்சல்ட் வித் யுவர் பீடியாட்ரிஷியன் ஆர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் கெட் இட் டன். இந்தியாவில் வந்து அந்த வேக்சின் வந்து இன்னும் கம்பல்சரி ஆக்காததுனால இட் இஸ் நவ் லெஃப்ட் டு அவர் சாய்ஸ். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாராயணன் சார் பேசுறீங்க, எதனா கேட்குறீங்களா சார்? ரமை, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு பிலீஃப் ஒன்று இருக்குது சார். இந்த கீமோ பண்ணும்போது சில பேருக்கு வந்து முடி கொட்டுது, சில பேருக்கு முடி கொட்டுறதில்ல. ஆமாம் சார். ஆமாம். நிறைய பேர் கொட்டுது ஆக்சுவலாக, ரொம்ப பேர் சில பேருக்கு கொட்டாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. இப்போ என்ன ஒரு கருத்து நல்லதுன்னா, நீங்கள் கீமோங்கும்போது இட் டசன்ட் கோ டு தி தட் பர்டிகுலர் பார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஸ்டமக் கேன்சர் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கீமோ கொடுக்கும்போது அந்த அது வந்து ஸ்டமக்கு மட்டும் போகிறது கிடையாது. இல்லை பாடி ஃபுல்லாக போகும். பாடி ஃபுல்லாக போகும். அப்படி போகும்போது பாடி ஃபுல்லாக போகும்போது அந்த ஸ்டமக்கில் இருக்கிற செல்ஸும் அழிக்கப்படுது, மற்ற நல்ல செல்லும் அழிக்கப்படுமா? அதுதாங்க சார். இப்போ அதுல என்னன்னா நீங்க கேட்ட நல்ல கேள்வி. இப்போ எக்ஸாம்பிள், அதாவது நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா கீமோவுமே தே டார்கெட் ஒன்லி ராபிட்லி க்ரோயிங் செல்ஸ். எங்கெல்லாம் செல்கள் வந்து ஸ்டேபிளா இல்லாம ஃபாஸ்டா வளருதோ அங்கெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையன், ஒரு 18 வயசுல ஒரு பையனுக்கு கேன்சர் ஏதோ ஒரு உறுப்புல வந்துருச்சு, அவனுக்கு கீமோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படியே ஹால்ட் ஆயிரும். அவனுக்கு அசூஸ்பெர்மியான்னு சொல்லுவான், கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடும். ஏன்னா இப்ப பெண்களுக்கு வந்து அந்த ஓவரி வந்து கருமுட்டை மாசம் அந்த ஓவரி இதாகுது. ஸோ ஓவரி இஸ் அ ரீசனபிளி ஃபாஸ்ட் மூவிங். இது பெண்களுக்கு வந்து அந்த இது போயிடும். மேல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 72 hours வந்து அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து உருவாயிட்டே இருக்கும். எவ்ரி 72 hours மேல்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரெஷ் ஸ்பெர்மட்டோசோவா. ஸோ இட் இஸ் அ ராபிட்லி க்ரோயிங் செல் இன் த பாடி.
அதனால ம். என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு எங்கெல்லாம் ரேபிட்லி க்ரோயிங் செல்ஸ் இருக்கோ அது எல்லாமே போயிடும். இப்போ ஓ. ஒரு 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 அன்மேரிட் பர்சன் கிடையாது, ரேபிட்லி க்ரோயிங் ஒருத்தருக்கு நீங்க போட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் காலி ஆயிடும். இந்த ஹேர் ஃபாலிகுல்ஸும் அதே மாதிரி தான். ஒருத்தருக்கு வேகமா முடி வளர்ந்து அந்த கொட்டுது வளருது கொட்டுது வளருது, அந்த சைக்கிள் வேகமா இருக்கிற ஒருத்தருக்கு கம்ப்ளீட்டா கொட்டிடும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து முடி வளர்றது கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்லோவா வளருது அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து இருக்காது, கொட்டாது. இப்போ இந்த கீமோ தவிர வேற ஏதாவது வாய்ப்பு, ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் இருக்கா சார் இந்த இல்ல சார், இந்த அதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த இம்யூனோ தெரப்பின்னு சொல்றாங்க சார். இம்யூனோ தெரப்பி அது ஆள் விட்டு அடிக்கிறது. நீங்க நேரா போய் உங்களுக்கு சண்டை போட முடியாது, ஆள் வச்சு அடிக்கிறது. ஸோ அது வந்து என்னன்னா நீங்க இம்யூனோ தெரப்பி பாடியை தூண்டி விடுறது, பாடியில இருக்கிற செல்ஸை தூண்டி விட்டு நீங்க போய் கேன்சர் கூட சண்டை போடுங்கன்னு சொல்றது. ஸோ ஓ. அதுல வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு இல்லைனாலும் அதுலயும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் சார். நீங்க நேச்சருக்கு மாறா என்ன அதான் அதான். பண்ணாலும் நீங்க அதுக்கான விலையை கொடுத்துதான் ஆகணும். அதுல சக்சஸ் ரேட் எப்படி இருக்கு சார்? சில கேன்சர்ஸ்க்கு பெட்டர் சார். இப்ப ரீனல் கேன்சர் அதுக்கு இப்ப என்னன்னா அதுல சயின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் சார். என்னன்னா எக்ஸாக்டா அந்த பாத்வே அந்த இதை வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஈஸியா தூக்கிடுறாங்க. அந்த ஓ. கேன்சர் எப்படி வருதுங்கிற அந்த எக்ஸாக்ட் பாத்வே வந்து அவங்களால இது பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா அவங்க வந்து தூக்கிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ரீனல் செல் கேன்சர், அதாவது கிட்னி கேன்சர் வந்து வெளியே லங்குக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருந்தா கூட அவங்க வந்து டக்குன்னு அவங்களால அந்த ட்ரக்ஸ் கொடுத்தாங்கன்னா இப்ப பெட்டரா இருக்காங்க. ஓ, இப்போ இன்னும் இன்னும் நிறைய சார். கேன்சர்ஸ்க்கு இல்ல, சில ஓ, கேன்சர்ஸ்க்கு இருக்கு. சரி சரி. இப்போ சமீபத்தில் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் வந்து இருக்கு சார். இது என்ன காரணம் சார்? சார் நிறைய வந்து அதே தாங்க சார். இப்ப என்னன்னா நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நான் சொல்ல இல்லையா, ஒபிசிட்டி, எக்ஸ்போஷர் டு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல நீங்க சென்னையில வந்து நீங்க நீங்க மணலில இருந்து தாம்பரம் வந்துட்டு பைக்ல திருப்பி போனா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஆமாம். அந்த எக்ஸ்டர்னலா இருக்கிறது வந்து நம்மளால வந்து அத இப்ப பிளாடர் கேன்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் யூஸ் பண்றவங்களுக்கு வருதுன்னு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆ. பட் சென்னையில எல்லா இடத்துலயும் ஒருத்தருக்கு கேன்சர் வந்ததுன்னா அவருக்கு எந்த கெமிக்கல் வந்து அவர் அதிகமா சுவாசிச்சாரு, எதனால வருதுங்கிறது நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் இட் ஹாஸ் சம்திங் டு டு வித் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். பட் அதை எக்ஸாக்டா யாராலையும் கண்டுபிடிக்கங்கிறது முடியல. ஓ, சரி சார், இப்ப தேங்க்யூ. நிறைய வந்து டயட்ரி சேஞ்சஸ், அந்த ஒபிசிட்டி, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இது எல்லாமே தே ஆல் பிளே அ ரோல். இதுல என்னன்னா காம்பவுண்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம் சார். எல்லாருக்குமே என்னன்னா இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்துருச்சு, ஏன் வந்து நம்மளால வந்து ஒரு எக்ஸாக்ட் ரீசனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 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 சாப்பிடுறீங்க, 10 காலையில வயிறு வலிக்குது அப்படின்னா இப்ப எதை சாப்பிட்டு வலிச்சதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஆமாம். ஸோ அது மாதிரி தான். ஸோ யூ ஆர் எக்ஸ்போஸ் டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரு, ஆல்கஹால் எடுத்துக்கிறாரு, டெய்லி பைக்ல சென்னை பூரா சுத்துறாரு, ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்க்கறாரு, டெய்லி கடையில கையேந்தி பவன்ல சாப்பிடுறாரு, இவ்வளவு எல்லாம் எக்ஸ்போஷர் இருக்குது, 120 கிலோ இருக்கிறாரு. ஆனா அவரு கேன்சர் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸ்போஸ் ஆன ஃபேக்டர்ல எதுலங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் வந்து லாட் ஆஃப் டைம்ஸ் வி ஆர் ஸ்டக். ஸோ அதனால ஜென்ரலாவே அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இருக்கிறது பெட்டர் தான். ஒண்ணு. செகண்ட் திங் வந்து டயக்னோசிஸ். முதல்ல வந்து எதுவுமே தெரியாமலே இப்போ ரொம்ப வயசான ஒரு அம்மா வந்து வீட்டுல இருந்தாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்ப அவேர்னஸ் வந்துட்டதுனால மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் கம்மிங் அவுட். முன்னாடியும் பீப்புள் வேர் டையிங், நவ் ஆல்சோ பீப்புள் ஆர் டையிங். பட் இப்போ என்னன்னா பிகாஸ் மோர் பீப்புள் ஆர் கம்மிங் அவுட், போய் டெஸ்ட் பண்றதுனால அது வந்து நம்ம டயக்னோசிஸ் பயாஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறதுனால நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். அதான் அதான் முன்னாடி அதான். வந்து தெரியாது. ரெண்டாவது, ம். முன்னாடி வந்து அந்த டாபு இருந்துச்சு, இருந்தா யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. பட் இப்ப எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, சொல்றாங்க, தெரியுது, நிறைய பரவிருச்சு. வாட்ஸ்அப், ஐ மீன் மீடியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியறதுனால இட் அப்பியர்ஸ் ஆஸ் தோ த கேன்சர்ஸ் ஆர் இன்க்ரீஸ். கேன்சர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே சமயம் கண்டுபிடிக்கிறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே 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 சார். அந்த ஃபுட்டு வந்து என்ன அவாய்ட் பண்ணலாம்? சார் இது அகைன் இதுதான் சார். மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல இது கேன்சரை டிடெக்ட் பண்றதுக்கு என்ன டெஸ்ட்? சார் எல்லா கேன்சரையும் டிடெக்ட் பண்றது கஷ்டம் சார், ஓஹோ. அது சாத்தியமே இல்லை. ஸோ அது வந்து ஜென்ரலா மாஸ்டர் செக்அப்ல எல்லாரும் பண்றது வந்து செஸ்ட் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க,
மேஜரா இருக்கிற கேன்சர்ஸ், அதாவது வெரி வெரி காமன் கேன்சர்ஸ், கொஞ்சம் ஏஜ் கூட 50-60 இயர்ஸ் அந்த பிஎஸ்ஏங்கிற பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். பிஎஸ்ஏங்கிறது ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன். அது வந்து ரொம்ப அதிகமா, அது வந்து நார்மல் வந்து 4க்கு கீழே தான் இருக்கணும். திடீர்னு ஒருத்தர் சும்மா இருக்கிற ஒருத்தர் போய் பண்றாரு 15-20 இருந்ததுன்னா பாசிபிலிட்டி தட் ஹி மே ஹாவ் அ கேன்சர். ஸோ நம்ம வந்து there are so many cancers that it is very difficult to diagnose all the cancers at the same time. ஸோ அதனால மாஸ் ஹெல்த் செக் நல்லா இருந்தாலும் போய் பண்ணுனா ஒரு ஓவராலா இஃப் யூ ஆர் ஹெல்த்தி அப்படிங்கிறது யூ ஷுட் பி லக்கி. ஸோ அப்படின்னா என்னன்னா பெருசா எதுவும் உள்ள இல்லைன்னு அர்த்தம். அதான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு XR/Y பர்சன் போய் இந்த வருஷம் மாஸ் ஹெல்த் செக்அப் பண்றாங்க, அவங்களுக்கு அந்த இது எல்லாமே நார்மல். அடுத்த வருஷம் அதே நாள்ல போய் பண்றாங்க, ஒரு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்பார்ச்சுனேட்டா ஒரு கேன்சர் இருக்குன்னா அது கட்டாயம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வளர்ந்ததா தான் இருக்கும். ஸோ பாசிபிளி யூ ஹாவ் அ குட் விண்டோ டு ட்ரீட் இட். ஓகே ஸோ ஓகே வரவே வராதுங்கிறது கிடையாது. இன்னைக்கு இல்ல அடுத்த வருஷம் இருந்துச்சுன்னா யூ கேன் பிக் இட் அவுட் early. ஸோ எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம் தாங்க சார். பட் அட் த சேம் டைம் நான் ஜென்ரலா நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு 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 சிம்டம் வந்து பர்சிஸ்டண்டா 3 வாரத்துக்கு மேல இருந்தது. எனி சிம்டம் எனிவேர் இன் த பாடி ஜென்ரலா சொல்லுவோம். அலார்மிங் சிம்டம், ஒரு புதுசா ஒரு கையில ஒரு சின்னதா ஒரு ஒரு புதுசா ஒரு மச்சமோ ஒரு கட்டியோ வருது, 3 வாரம் 6 வாரம் ஆயும் அது அப்படியே இருக்கு. இல்லைன்னா யூரினரி சிம்டம்ஸ் புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. நான் என்னைக்குமே 2 தடவை தான் நைட் எந்திரிப்பேன். இப்போ வந்து நான் 10 தடவை போறேன், வயசாயிடுச்சு அதனால 10 தடவை போறேன்னு கிடையாது. அது 4 நாள்ல நல்லா ஆயிடுச்சுன்னா ஃபைன். 3 வீக்ஸுக்கு மேல எந்த புது சிம்டம் இருந்தாலும் எனிவேர் இன் த பாடி இட் இஸ் பெட்டர் டு கன்சல்ட் டாக்டர். ஓகே. ஒன்னே ஒன்று லாஸ்ட் சார், இந்த தோசை சப்பாத்தி எல்லாம் சாப்பிடும்போது கருப்பாச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, அது கேன்சருக்கு சான்ஸ். கார்சினோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சார் அது என்னன்னா அது வந்து இட்ஸ் நாட் 100% ட்ரூ, பட் வி டோன்ட் நோ. பட் அது எல்லாமே கெமிக்கல் தானே சார். ஒன்ஸ் எல்லாமே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தானே, அல்டிமேட்டா அது 3 தானே. So அதனால கருகுச்சுன்னா இட் இஸ் செட் தட் தே மே டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அதர் கெமிக்கல்ஸ் விச் மே நாட் பி குட் ஃபார் அஸ். அது அது அதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட், அதுல வந்து சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் இல்லைங்க சார். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. அவாய்ட் பண்றது நல்லது. தப்பு இல்ல. அதான் ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ நாராயணன் சார். சார் இது வந்து வைரஸா சார்? இது சாரி சார், கேன்சர் ஒரு வைரஸா, ஒரு டைப் ஆஃப் வைரஸா? இல்ல கேன்சர்ங்கிறது வந்து அதான் சொன்னேன்ல, சொல் பேச்சு கேட்காத பிள்ளை. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் அதோட வேலையை செய்யாம சார், நம்ம பாடியில வந்து there is something called as programmed cell death. நம்ம இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது எத்தனை 1 அடி இருந்தோமா, இப்ப 6 அடி வளர்ந்தோம். ஏன் நம்ம 60 அடி ஆகல? வளர்ந்துகிட்டே போயிருந்தா நம்ம அந்த பீன் ஸ்டாக்ல ஏறின இது மாதிரி நம்ம 60 அடியில வளர்ந்துருக்கு. ஏன் 6 அடியோட நின்று? there is something called as programmed cell death. நம்மளுடைய பேரண்ட்ஸ் எப்படியோ, தாத்தா பாட்டி எப்படியோ, அதை எல்லாம் நம்ம ஜீன்ல இருக்கும். the பாடி டிசைட் பண்ணிரும். நீங்க பிறக்கும் போது இவங்க பேரண்ட்ஸ் இவங்க தாத்தா இப்படி இருந்தாங்க, இவன் வந்து இத்தனை ஹைட்டுக்கு மேல திஸ் பர்சன் should not grow அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சிரும். அவ்வளவுதான், யுவர் ப்ரீ ப்ரோக்ராம். நீங்க சின்ன வயசுல என்ன சாப்பிட்டாலும் எப்படி இருந்தாலும் நீங்க அந்த ஹைட்டுக்கு வந்து நின்றுவீங்க. அதுக்கு மேல வளர்ற செல்ஸ் என்ன பண்றது? பாடியே கொல்ல ஆரம்பிச்சிடும். ஸ்லோலி தே வில் டை பை தெம்செல்ஸ். உதாரணமா இன்னைக்கு வந்து என்னுடைய தோல்ல இருக்கிற செல்ஸ் இல்லைன்னா நம்ம ஹார்ட்ல இருக்கிற செல்ஸோ கிட்னியோ செல்ஸ் வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 செல் இன்னைக்கு வளரும், நாளைக்கு 100 நாளைக்கு 100 இருந்தா நம்ம கிட்னி பெருசாயிட்டே போகும். இன்னைக்கு 100 வளர்ந்துட்டா அதுல 99 செத்துரும். நாளைக்கு 100 செல்ஸ் வரும், 99 செத்துரும். 100 வந்துடும் 90. அந்த 99 சாகுது இல்லையா, அது நடக்கலைன்னா இட் பிகம்ஸ் கேன்சர். 100 வளர்ந்துருச்சு ஆனா 99 சாகல. அடுத்த நாள் 100 வளர்ந்துருச்சு, அடுத்த நாள் 100 வளர்ந்துருச்சு. ஸோ பை த எண்ட் ஆஃப் 3rd or 4th day யுவர் பாடி ஹாஸ் 500 cells and your body does not know what to do with that. 500 இங்க இருக்க வேண்டியதே கிடையாது, இங்க ஒரு செல்லு தான் இருக்கணும். திடீர்னு 500 வந்துருச்சுன்னா அது சண்டை போடும், அது இதை பண்ணும் அதை பண்ணும். ஒவ்வொரு உறுப்புல இருக்கிற செல்ஸே தான். இப்போ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா, பிரஸ்ட்ல வந்து பிரஸ்டோட வேலை வந்து இது குழந்தை இருக்கும்போது அதுக்கு பால் கொடுக்கறது அந்த லாக்டேட்டிங் டக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டக்டே தான் கேன்சரா மாறுது. இப்போ ஸ்டொமக்ல இருக்கிற செல்ஸ் வந்து அந்த அமிலத்தை ஆசிட்ட ஃபார்ம் பண்றது, இன்டெஸ்டைன்ல இருக்கிற செல்ஸ் வந்து அந்த ஜீரண சக்திக்கான இது பண்றது. ஸோ அந்தந்த செல்ஸுமே வந்து அது வளரும் போது அந்த சொல் பேச்சு கேட்காம அது இஷ்டத்துக்கு தாறுமாறா வளர்ந்ததுன்னா அது கேன்சர். ஸோ அந்த உடம்புல உறுப்புல இருக்கிற செல்ஸ் தான் போட நீ மாச்சும் பாடி மாச்சுன்னு சொல்லிட்டு வளருது கேன்சர். ஸோ போன் செல்ஸ் தான் கேன்சரா வளரும், பிரெயின் செல்ஸ் தான் கேன்சரா மாறும். புரிஞ்சிச்சு. நன்றி சார். சிவகுமார் சார் வாங்க.
வணக்கம் சார். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் சார். ரொம்ப ஒரு காமன் மேன் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா ரொம்ப சொன்னீங்க சார். தேங்க்யூ. எனக்கு இந்த பிளாடரை ரிமூவ் பண்றதே பெட்டர்னு சொல்லி ஏதோ சொன்னீங்க. ரிமூவ் பண்ணிட்டாக்கா உடல்ல இருந்து யூரின் வர மாதிரி பண்ணீங்க. ஆமா சார். எப்படி சார் இமேஜின் பண்ண முடியல சார்? பிளாடர் நிறையறது எப்படி தெரியும் சார்? யூரின் நார்மலா போக முடியுமா? யூரினே போக முடியாது. யூரினே போக போக முடியாதுங்களா? முடியாது. ஒரு பேக் ஒண்ணு மாட்டிடுவோம். ஓஹோ, ரைட் ஆமா ரைட் ஆமா ரைட். லைஃப் லாங்கா அதுக்கப்புறம் அவங்க அந்த பேக்கோட தான் இருக்கணும். பேக் எம்டி பண்ணிக்கலாம். கொடுமையா இருக்கும் போது சார். கொஞ்சம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா என்னன்னாங்க சார், இதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த பேக் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதில்லை. நான் எப்படி நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் மீதி காலத்தை நான் பேக்கோட தான் கழிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்க வராம வந்து நிறைய பேர் சஃபர் பண்றாங்க சார். பட் எல்லாத்தையும் அதாவது அல்டிமேட்டா நம்மளுடைய ஒரிஜினல் நீ இதுல சொன்ன மாதிரி நம்ம ஒரிஜினல் ரவுடியா இல்லையாங்கிறது நமக்கு உடம்பு சரியில்லாதப்பதான் தெரியும். ஆமா சார். ஆமா ஆமா உடம்பு சரியில்லாதப்பதான் அதை எதிர்கொள்ற மெச்சூரிட்டி வந்து அன்னைக்கு இருக்கிறதா ஒரிஜினல் மெச்சூரிட்டி. when you are down and out. ஆமா 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 மத்த டைம்ல இருக்கிறதெல்லாம் இட் இஸ் as a doctor seeing so much of suffering. நல்லா 120 கிலோல கடாமிச வச்சுக்கிட்டு போலீஸ்கார் வருவாரு, கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நாளைக்கு ஆபரேஷன் உட்காந்து குமுறி குமுறி புசு புசுன்னு அழுவாங்க. ஆமா சார். ஆமா ஐ எம் நாட் ஜட்ஜிங் எனிபடி, பட் ஜெனரலா சொல்றேன் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஹவு so much of difference between இது. இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். சாரி டு சே திஸ், இது மூட் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 16 வயசு பையன் 2 நாள் ஹெட் ஏக்கு. ஹரி சார் தான் சொன்னாரு. ஹரி சார் இருக்கார்ல, ஹரிஹரசுதன், அவரோட பேஷண்ட். அவர் அன்னைக்கு நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான். 16 வயசு பையன் தலைவலி, சிடி ஸ்கேன் பண்றாங்க, கம்ப்ளீட்டா பிரெயின் பூரா கேன்சர். +2 படிச்சிட்டு இருக்கிறான். இன்னும் 6 மாசம் தான் அவனுக்கு. சிடி பார்த்துட்டு ஹரி வந்து பேரண்ட்ஸுக்கு எப்படி இதை நியூஸ் பிரேக் பண்றதுன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் இந்த பையன் தனியா வர்றான் சாரை பாக்குறதுக்கு. ஹரி வந்து டக்குன்னு இவர் சடன்லி காட் ஆஃப் கார்டு, எப்படி அவனை சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு, பாப்பா எப்படி இருக்கு, தலைவலி இருக்கு, மாத்திரை கொடுக்குறேன் அப்படிங்கிற டக்குன்னு கூப்பிட்டு, சார் நீங்க இதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு மெட்டாஸ்டாசிஸ் இருக்கு, எனக்கு 6 மாசம் நான் தாண்டதே பெருசு, ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எனி ட்ரீட்மெண்ட், நான் ஸ்கூல் டிஸ்கன்டினியூ பண்ண போறேன், 6 மாசம் நான் ஊர் சுத்துறேன், நான் லைஃப் என்ஜாய் பண்றேன், நாளைக்கு எனக்கு வலின்னு வந்தா மாத்திரை கொடுங்க, என் பேரண்ட்ஸை சமாளிக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு ஸ்கேனை வச்சுட்டு எழுந்து போயிட்டாங்க. சூப்பர். கேக்குறதே கஷ்டமா இருக்கு. ஹரி சொன்னாரு, இன் மை நியூரோஸ் I have seen so many patients, I have seen so many even deaths, பட் என்னால வந்து அன்னைக்கு பேஷண்ட் கிட்ட பதிலே சொல்ல முடியாம இருந்தது அன்னைக்குதான். I was so stuck அப்படிங்கிறாரு. சோ அந்த 16 வயசுல அது மெச்சூரிட்டின்னு சொல்றதா இல்ல அவன் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப I was totally speechless the other day அப்படின்னாரு. ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஒரு சைஸ் வந்து பெரிய சின்ன அளவு இருக்குமா சார்? அவ்வளவுதான் இருக்குமா? நான் அப்படிதான் படிச்சு ஞாபகம். அதை விட பெருசா இருக்குமா? பெரிய சின்ன அளவுக்கு இருக்குமா சார் ப்ராஸ்டேட் கிளாண்ட்? ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து 20 கிராம் சார், 20 கிராம். நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா உங்க கைய வந்து இப்படி மடக்குங்களேன், உங்க கையை இப்படி மடக்கி இறுக்கி பிடிச்சீங்கன்னா உங்க தம்புக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்கு பாருங்க, உங்களோட தம்புக்கு கீழே அந்த கொஞ்சம் கெட்டியா இருக்குமா, அந்த சைஸ் தம்புக்கு எக்ஸாக்ட்டா கீழே. இல்ல சார், இன்னும் கீழே வாங்க, இல்ல இப்படி காட்டிட்டே தம்புல இருந்து அப்படியே கையை கீழே கொண்டு வாங்க. இல்ல தெரியல, ஸ்கிரீன்ல தெரியல சார். இதுவா அந்த இடம் அந்த சைஸ்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இருக்கும் ப்ராஸ்டேட். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான் ப்ராஸ்டேட் சைஸ். நார்மலா அவ்வளவுதான் இருக்கும், ஒரு 10 to 20 கிராம்ஸ் நார்மல். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு வரது உண்டுங்க சார். அதாவது என்னன்னா ஏஜ் ஆகிறதுனால வரதுங்க சார். ஸோ அதுவும் கேன்சரும் ஒன்றும் கிடையாது. ப்ராஸ்டேட் என்லார்ஜ் எல்லாருக்குமே இருக்கும். எவ்ரி மேல் ஹூ லிவ்ஸ் பியாண்ட் 60 they will have enlarged prostate. அன்னைக்கு பேசின மாதிரி. பட் எல்லாமே கேன்சர் கிடையாது. கேன்சர் இஸ் நாட் தட் காமன். சூப்பர் சொல் பேச்சு கேட்காத பிள்ளை ஒரே ஒரு சொல்லிட்டீங்க. கேன்சர் சொல் பேச்சு கேட்காத ஒரு பிள்ளை. அருமையான பஞ்சிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டாக்டர் நடராஜன் பேசுறீங்களா? நடராஜன் சார் வாங்க. நன்றி.
அருமையான ஒரு பேச்சு. இது ஆண்களுக்கு மிச்ச அவசியமானது. இப்ப இங்க சொல்லுவாங்க, இந்த ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, லேபரிங் ஒர்க்கிங் கிளாஸ்ல ஆண்களுக்கு 25-30% ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க அவ்வளவு நாலேஜபிள் இல்லை. ஆனா ஐ எம் ஷூர் இந்தியாவில் அப்படி மோசமா இருக்காது. அது மட்டும் இல்லை, ஆண்கள் வந்து பொதுவா இதை பற்றி வெளிப்படையா பேசுறது இல்லை இல்லையா. பெண்கள் பிரெக்னன்சி இது அது மட்டும் இல்லை, இந்த யூரினாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறபடியே அவங்க பேசுவாங்க. ஆண்கள் வந்து மறைச்சு மறைச்சு வச்சுருப்பாங்க. அதனுடைய எல்லாம் லேட்டா வந்த பிறகுதான் டாக்டர்கிட்ட போகிறது உண்டு. இந்த இந்த ப்ராஸ்டேட் பயாப்சி நீங்க பேசினீங்க இல்லையா, அதுல ஆமா சார். வந்து ஸ்டேஜ் 0, அதாவது ப்ரீ கேன்சரஸ் சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்குமா? என்னன்னு சொன்னா, உண்டு நமக்கு உண்டு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு உண்டு. அப்படிதான் சொன்னாங்க. ஓகே. ஸ்டேஜ் 0 சொல்லிட்டு அவர் ப்ராஸ்டேட் எடுத்துட்டாங்க. என்னன்னு சொன்னா, அவர் பிரைவேட்டா போனா இதுதான் பிரச்சனை. அவங்க தேவைக்கு மேலால இன்வெஸ்டிகேட் பண்ணி அவருக்கு வந்து பிஎஸ்ஐயும் நார்மல், நான் நினைக்கிறேன் யூரினரி ஃப்ளோ கொஞ்சம் கம்மியா இருந்தபடியே போயிருக்கிறாரு. அப்போ இல்ல பயாப்சி சார், அதான் யூ ஆர் brought எக்ஸாக்ட்லி வண்டர்ஃபுல் டாபிக். ஸோ அதாவது ப்ராஸ்டேட் கேன்சர் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெரி 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 ஸ்லோ க்ரோயிங் கேன்சர். many people die with prostate cancer inside them, not because of the cancer. அதாவது prostate cancer வந்து எங்கேயாவது ஓரமா அது ஒரு குத்துக்கால் போட்டு உட்கார்ந்துருக்கும். they will die of other causes. so Yeah. insignificant cancerன்னு சொல்லுவோம். just because there is a cancer somewhere நீங்க அதையே போய் எடுக்கணுங்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அவருக்கு எந்த சூழ்நிலையில எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு ப்ரீ கேன்சரஸ் லீஷன் இருந்து கம்ப்ளீட்டா அதை ரிமூவ் பண்றதுக்கான அந்த லெவல்லே போய் ரிமூவ் பண்ணிட்டா நீங்க அந்த ஒரு கேன்சர்ல இருந்து தப்பிக்கலாம். பட் எத்தனைல இருந்து தப்பிக்க முடியும்? ஆமா. இது என்னன்னு சொன்னா, நான் இப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் மெடிக்கல் ஸ்டடீஸ் பண்ணேன். அப்ப வந்து இந்த செர்வைக்கல் கேன்சருக்கு அது வெரி சென்சிட்டிவ் டெஸ்ட் இல்லையா. அப்போ இந்த யங் விமனுக்கு ஸ்கிரீன் பண்ணுவாங்க. அப்ப 0 ஸ்டேஜ்லயே பிடிச்சிடலாம்னு. ஆனா இது வேற இல்லையா ப்ராஸ்டேட்டுக்கு. ப்ராஸ்டேட் வந்து என்னன்னாங்க சார், இப்ப சர்விக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா சர்விக் கேன்சர் இஸ் வெரி 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 டெஸ்ட்ரக்டிவ் அண்ட் பயங்கரமா அவங்கள வந்து லைஃப் அஃபெக்ட் பண்ணும், கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு. ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து கேன்சர் தான் இல்லைன்னு சொல்லல. நிறைய பேர் வந்து தே லிவ் வித் ப்ராஸ்டேட் கேன்சர். தே கெட் ஆன் வித் ரொட்டீன் லைஃப். இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அருமையான மாத்திரைகள் இருக்கு. அதனால அவங்க வந்து அதாவது அவ்வளவு ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ அதனால வந்து ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து அவ்வளோ அக்ரெசிவா இது பண்ணுங்கிறது இல்லை. அப்ராட்ல யூகே அண்ட் யூஎஸ்ல ஏன் ப்ராஸ்டேட் கேன்சர்ல வந்து ரொம்ப அவங்க கவனமா இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க வந்து ரிலேட்டிவ்லி இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதாவது ப்ராஸ்டேட் கேன்சருடைய தாக்கம் வந்து அங்க ரொம்ப அதிகம். அங்க வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட யூஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம் ப்ராஸ்டேட் கேன்சர். அதனால there is reason that why they are worried. காக்கேஷியன்ஸ் அந்த ஒயிட் மேல்ஸுக்கு வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகம். இன்னும் ஒரு சின்ன கேள்வி, இந்த சிஸ்டோஸ்கோபி என்ன போட்டு கேமரா இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இப்ப ஃபிளெக்சிபிள் என்ன சொல்றது, ஃபிளெக்சிபிள் செய்யலாம் முடியுமா? அதாலே பயாப்சியும் செய்ய முடியுமா? இல்ல பயாப்சின்னு சொன்னா you have to have it under anesthesia அப்படிங்களா? இல்ல இல்ல, அதாவது ஃபிளெக்சிபிள் சிஸ்டோஸ்கோபி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ரிலேட்டிவ்லி மோர் ஸ்லைட்லி பெயின்லெஸ் ப்ரொசீஜர். ஃபிளெக்சிபிள் சிஸ்டோஸ்கோபின்னு சொல்லுவோம், லோக்கல் அனஸ்தீசியா. இங்க வந்து இப்ப இங்க இந்தியால வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஹவு திங்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது. somebody can walk to my OPD at 10 o'clock in the morning and get their cystoscopy done at 11 AM. by 11 o'clock நான் உங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். என்னால 1 hourல அவங்களுக்கு. பட் திங்ஸ் டோன்ட் ஒர்க் தட் வே இன் யூஎஸ் அண்ட் யூகே. ஸோ அங்க எப்படின்னா ஆஃபீஸ் சிஸ்டோஸ்கோபின்னு ஒன்று இருக்கு. அதாவது அவங்க வந்து பெயின்லெஸ்ஸா ஆஃபீஸ்லயே பண்ற ப்ரொசீஜர் ஒன்று. தியேட்டர்ல வச்சு பண்ணுறதுக்கு இட் இஸ் அ லிட்டில் மோர் கம்பர்சம் ப்ரொசீஜர். அதனால என்னன்னா, தியேட்டர்ல வச்சு அவங்களுக்கு வந்து அவங்க அனஸ்தீசியாக்கு லிஸ்ட் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இட் இஸ் அ வெரி வெரி கம்பர்சம் ப்ரொசீஜர். ஸோ அதனால அங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபிளெக்சிபிள் சிஸ்டோஸ்கோபி வச்சு சின்னதா ஒரு டிஷ்யூ மட்டும் எடுத்துட்டு then they sit discuss with the patient, do tests again. இங்க வந்து though India is apparently considered lesser developed, எனக்கு இன்னைக்கு blood and urine இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா நாளைக்கு காலையில I can get the surgery done for him in 24 hours doing all the tests necessary.
இட் இஸ் நாட் தட் வி ஆர் வெரி குட். ஸ்கிப்பிங் எனி டெஸ்ட். அதை ப்ராப்பர்லி நீங்க உங்க கைட்லைன்ஸ்ல இருக்கிற எல்லா டெஸ்ட்டையுமே இங்க எங்களால வந்து பண்ண முடியும். ஸோ அதனால வி டூ ஃபிளெக்சிபிள் சிஸ்டோஸ்கோபி. பட் ஃபிளெக்சிபிள் சிஸ்டோஸ்கோபி வந்ததுக்கு ரீசனே அந்த டு அவாய்ட் த கம்பர்சம் ப்ரொசீஜர் ஆஃப் கோயிங் அண்டர் அனஸ்தீசியா. வெரி குட். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சக்கரவாணி சார் வாங்க பேசுங்க. டாக்டர் உங்களுக்கு டைம் இருக்கா? சார் இருக்கு சார், இருக்கு. ப்ளீஸ். சரிங்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. டாக்டர், நீங்க ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. நாங்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க. அந்த ஏஜ் வரும்போது எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வது, எப்படி எங்களோட அந்த அவேர்னஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னமும் வந்து அறியாமையினால அப்படியே இருக்கிறதுக்கு பதில் இப்ப நீங்க சொல்லும் போதெல்லாம் ஒரு ஐ மீன் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு கூட அது நாங்க எடுத்து சொல்லுவோம். இப்படிலாம் எந்த அப்படி பண்ணலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையான தகவல்கள், உண்மையில் பயனுள்ள தகவல்கள், கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டு. நன்றி. தேங்க்யூ சார். சார் இப்ப சார் சொன்னாரு அறியாமைன்னு சொன்னாரு. இப்ப தேர் இஸ் அனதர் டிசீஸ். அறியாமைங்கிறது வந்து மால் நியூட்ரிஷன் மாதிரி, சாப்பிடாத குழந்தை மாதிரி. அது எந்த அளவுக்கு மோசமோ, ஒரு நோஞ்சாம்பிள்ளை எப்படி இருக்குதோ அது அறியாமை. ஒரு ரொம்ப பருமனான உடல் பருமனா 140 கிலோ இருக்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. ரெண்டுமே டேஞ்சரஸ் தான். இப்ப வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பயந்துகிட்டு எனக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு பல டாக்டரை பாக்குறது, ரொம்ப பயந்து இருக்கிறதுங்கிறதும் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி அறியாமையினால இருக்கிறதுங்கிறதும் ஒரு ஸ்பெக்ட்ரம். இப்ப இதுவுமே அதிகமாயிட்டு வருது. இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்கிறதுனால அதுவுமே இப்ப அதிகமாயிட்டு வருது. இட் இஸ் ஆஸ் டேஞ்சரஸ் அஸ் இது. மற்றவங்களோட ஷேர் பண்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு சில பேர் மறைச்சுக்கிட்டு, என்னோட நண்பர் அப்படிதான், டங் கேன்சர் வந்துட்டு அவர் வந்து ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலம் இந்த நாட்டு வைத்தியம் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல இருந்து இங்க திருவள்ளூர் வந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க மனைவி கடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்தார். நான் வந்துட்டு இங்க ராஜீவ்காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருந்தாங்க கேன்சர் வார்டில். அவரு காய்ச்சி பிடிச்சி திட்டி விட்டுட்டு எல்லாம் டெவலப் ஆகி ஆள் உயிர் போற நிலையில கூட்டு வரையா. அவர்கிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப இள வயசுலயே ஒரு 40-45 வயசுக்குள்ளவே அது அறியாமை. அவர் அறியாமை இல்லை, அவருக்கு தெரியுது, யாருக்கும் தெரியக்கூடாது. இல்ல சார், அறியாமைங்கிறத விட வேற ஒரு டேர்ம் சார், டினையல்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா டினையல், அதாவது எனக்கு எதுவும் இருக்காது, எனக்கு ஏன் இப்படி வந்தது, வை மீ அப்படிங்கிறது வந்து அதை தாண்டி ஐ எம் ஆல்சோ ப்ரோன், எனக்கும் ஐ எம் ஆல்சோ இன்ஃபாலிபிள், எனக்கும் என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிற அளவு மெச்சூரிட்டி யாருக்கும் வரதில்லை. நான் தான் ராஜான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அது கடவுள் டொங்குன்னு ஒரு கொட்டு வச்சு ஒரு நாள் உட்கார வச்சாரு சார். அது ஆக்சுவலா அது நிறைய பேர் அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது சார், பாவம். ஏன்னா சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் எனக்குலாம் ஒண்ணும் இருக்காது சார். சார் ஒண்ணும் இல்ல, சுகர் டெஸ்ட் கொஞ்சம் வயது குறைந்தவர்களை போய் சர்க்கரை சுகர் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா சண்டைக்கு வருவாங்க. சார் போன மாசம் தான் பார்த்தேன், நார்மலா இருந்து திரும்ப பண்ண சொல்றீங்க சார், காசு வேணா நான் தரேன் போய் பண்ணிட்டு வா அப்படின்னா ரிப்போர்ட் எடுத்துட்டு 300 இருக்கும். ஸோ அதாவது எனக்கெல்லாம் வராது சார், எனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிறது ஜென்ரலா பீப்புள் ஹாவ் தட் டெண்டன்சி. ஸோ அது மெச்சூரிட்டி இருக்கவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து மெச்சூரிட்டி இருக்கிறவங்க தே கம் ஃபார் ட்ரீட்மெண்ட் early, ஃபாஸ்டர். அந்த சின்சியரா வர்றது, ஒரு விசிட் இல்லாம வர்றது, என்ன சொன்னாலும் கரெக்டா செஞ்சுக்கிறவங்க தே ஆர் ரியலி டூயிங் வெல். என்ன டிசீஸா இருந்தாலும் தே ஃபேஸ் இட் வெரி வெல். ஈவன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல அந்த மெச்சூரா அதை எதிர்கொள்ற இருக்கிறவங்க வந்து அவங்க இன்ஃபேக்ட் அவங்க நிறைய பேர் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிக்க முடியாம போறவங்களும், அன்பார்ச்சுனேட்டா ஜெயிக்க முடியாம போறவங்களும் அந்த சஃபரிங் பார்ட்டை ரொம்ப கம்மியா வச்சுக்கிறாங்க. தட் இஸ் ஆல் வி வாண்ட். அல்டிமேட்டா ஏதாவது ஒரு சஃபரிங் வருதுங்கிறது வந்து we want to reduce it as much as possible. உண்மை சார், உண்மை. கோபால் ரத்னா சார் பேசுறீங்களா? எஸ், வணக்கம் சார். ஆடியபிளுங்களா? ஆடியபிள் சார். தேங்க்யூ டாக்டர். உங்க வேல்யூபிள் டைம்ல வந்து இவ்வளவு தூரம் ப்ரெசென்ட் பண்றது பெரிய விஷயம். ஸோ இட் இஸ் வெரி குட் ஹெல்த் எஜுகேஷன் பார்ட். ஸோ ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் யூ. ஜென்ரலா வந்து இந்த வேர்ல்டு கிட்னி டே வந்து செகண்ட் Thursday இன் எவ்ரி இயர் மார்ச்ல அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சேன்.
ஆமா ஸோ சார். வென் கம்பேர் வித் ஹார்ட் டேக்கும் லிவர் கேன்சர் டே எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. பட் இது கிட்னிக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை நம்ம மக்கள் மத்தியில. ஸோ மக்கள் வந்து நிச்சயமா இந்த அவேர்னஸ் வந்து ஒன்றும் லோயர் லெவல்ல தான் இருக்கு அப்படின்றது என்னுடைய ட்ரூ கருத்து. ட்ரூ ட்ரூ. எனக்கு கேள்வி வந்து, இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு சில தமிழ்நாட்டுல ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமா இருக்காங்களா? அந்த மாதிரி நம்முடைய நாட்டுல ஏதாவது குறிப்பிட்ட மாநிலம் மட்டும் அதிகமான கிட்னி டிசீஸ் இருக்கா அப்படின்னு ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா டாக்டர்? சார் எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்றேங்க சார். இப்ப கிட்னி நீங்க சொல்றது வந்து கிட்னி ஃபெயிலியர், அதாவது கிட்னி வேலை செய்யாம போறதுக்கு ஓகே மிகப்பெரிய கிட்னி கொல்லி அப்படின்னு சொன்னா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். இது ஓகே ரெண்டு. மூணாவது வந்து அதாவது என்ன சைடுன்னு சொல்லுவோம், அதாவது வலி நிவாரணிகளை ஒரு 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 இது இல்லாம, ஒரு கண்ட்ரோல் இல்லாம இந்த முழங்கால் வலிக்கு கடையில மாத்திரை வாங்கி வாங்கி சாப்பிடுறது. சாப்பிடுறது. கரெக்ட். இது மூணு தான் வந்து மெயின் ரீசன்ஸ். ஓகே மெயின் ஓகே ரீசன்ஸ் இது மூணு தான். இது இல்லாம தானே கிட்னி, இந்த மூணு வியாதிகள் இல்லாம டைரக்டா அஃபெக்ட் பண்ற வியாதிகள் கிட்னி ஃபெயிலியருங்கிறது மிக மிக குறைவு தான். மிக மிக ஓகே குறைவு ஓகே தான். ஆமா. ரெண்டாவது, ஏன் அதுக்கு ஜனங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க சார் எக்ஸாக்டா சொன்னாரு. he was up to the point. நான் யூராலஜிஸ்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ ஒரு ஆர்வ கோளாறுல வருஷம் கிட்னி டே அன்னைக்கு வெளியே இதெல்லாம் போட்டு ஃப்ரீ பிபி இதெல்லாம் பண்ணுவோம். ஒருத்தர் வரல. 4 வருஷம் பார்த்துட்டு அதை விட்டுட்டோம். டயபெட்டிஸ் கேம்ப் வச்சா எல்லாரும் வராங்க. இதுக்கு அவேர்னஸ்க்கு போஸ்டர் ஒட்டி இது பண்ணி இப்ப நாங்க கடந்த 4-5 வருஷமா நான் பண்றதே இல்லை, விட்டுட்டேன் நான். ஸோ காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்போம். நாங்க மட்டும்தான் காஃபி குடிச்சிட்டு இருப்போம், பேஷண்ட் வராது. ஸோ ஈவன் நார்மல் டேஸ்ல வர்றவங்க கூட அன்னைக்கு வரமாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கிட்னிக்குன்னு அந்த அவேர்னஸ் இல்லை. அது ஏன்னு தெரியல. ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த அக்செப்டன்ஸ் ஏன் அதுக்கு இல்லை அப்படின்னா, அந்த ப்ராபப்ளி என்னுடைய அனுமானம் அது என்னன்னு தெரியல, அதுல இருக்கிற சஃபரிங் வந்து எல்லாருக்கும் கேன்சர் மேல இருக்கிற ஒரு பயம் வந்து கிட்னி ஃபெயிலியர் மேல இன்னும் யாருக்கும் இல்ல. அதுக்காக நாங்க எல்லாரையும் பயமுறுத்தி அதை செய்ய வைக்கணுங்கிறது தப்பு. தட் இஸ் நாட் த ரைட் வே டு கரெக்ட். டூ. ஆமா பட் ஆமா என்னுடைய சார். அனுமானம் வந்து கேன்சர் இஸ் ஈக்குவல் டு சஃபரிங் அப்படிங்கிறது எல்லாரும் மனசுலயும் பதிஞ்சிருச்சு. எஸ் பட் குட் திங் இஸ் கேன்சர் வந்து டாப் பிளேஸ், அதாவது டாப் 2ல இருந்து இந்த சன் டிவி டாப் 10 மாதிரி டாப் 2ல இருந்து இப்ப 7வது இடத்துக்கு போயிருச்சு. இப்போ ஓகே கேன்சர்னால ஓகே ஏற்படுற மரணங்கள் வந்து 6th பாதிப்பு. 7th பிளேஸ்க்கு போயிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேன்சர் முன்னேறிடுச்சு. பெயின் ரிலீஃப் பெட்டர், சஃபரிங் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. கேன்சர் அதிகமானாலும் அதை எதிர்த்து போராடுற கேட்ஜெட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா வளர்ந்துகிட்டே வருது. ரோபோட்டிக் சர்ஜரி, கீமோதெரப்பி நிறைய வந்துருச்சுங்க சார். பட் இருந்தாலும் அது மேல அந்த பயம் இருக்குது. சுகர் பிரஷர், அந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது மேல அதுக்குன்னு ஜனங்களுக்கு அந்த ஒரு இது வரல. அந்த ஒரு நாட்டமோ, அந்த நாட்டம்னு சொல்லக்கூடாது, அது மேல அந்த பயமோ, அது மேல ஒரு ஈடுபாடு வராதனால யாரும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே. 400 சுகர் அதே இருந்தாலும் மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றாங்க. ஆமா 400 ஆமா சுகர் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த யூராலஜிஸ்ட் வந்து ஸ்பெஷலைசேஷன் டாக்டர். இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பாப்புலேஷனுக்கு இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு நார்ம்ஸ் இருக்குல்ல. சோ அதுக்கு நம்ம ஆமா சார். சஃபிஷியண்டா இருக்கிறோமா? ஆக்சுவலா என்ன சார், டோட்டல் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து நம்ம WHO இதை தாண்டியே போயிட்டோம் தமிழ்நாட்டுல. 1000 பேருக்கு ஒருத்தர் வேணும். 1000 பேருக்கு ஒருத்தர் வேணும்னு WHO சொல்லியிருக்கு. நம்ம அதையெல்லாம் தாண்டி 600 பேருக்கு ஒருத்தர், 700 பேருக்கு ஒருத்தர் நம்ம எப்பயோ வந்தாச்சு. டாக்டர்ஸ் வந்து சஃபிஷியன்ட். யூராலஜிஸ்டுமே வந்து ஐ திங்க் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 இருக்காது, அரௌண்ட் ஒரு 500 இருப்போம். 500 to 600 யூராலஜிஸ்ட் இருப்போம் அப்ராக்சிமேட்டா. 500 வச்சுக்கோங்க, ரீசனபிளி ஓகே. ப்ராப்ளம் என்னன்னா சார், இந்தியால தமிழ்நாட்டுல என்னன்னா இந்த ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். அதாவது எல்லாரும் ஒரே ஊர்ல இருக்கிறது. டாக்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய அர்பனைசேஷன் ஆகுறதுனால. நான் கர்நாடகால ஒரு மீட்டிங் போயிருந்தேங்க சார். இப்ப இல்ல, லாங் பேக். 300 யூராலஜிஸ்ட் அந்த ஸ்டேட்ல இருந்தாங்க நான் போயிருந்தப்போ. அதுல 234 பேர் பெங்களூர். 234 or 35 are from Bangalore. மித்த ஸ்டேட் பூரா சேர்த்து 65 பேர். அப்ப அது அந்த டிஃபரன்ஸ் தான் இப்ப பீப்புளுக்கு கொஞ்சம் இது இருக்கு. பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ தேங்க்ஸ் டு ஆல் த மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஓவர்ஃப்ளோயிங் டாக்டர், இப்ப ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல வந்து எல்லா இடத்துலயுமே ரீசனபிள் கேர் இருக்கு.
Very good. Reasonable care is available in almost even in slightly smaller places also urologists இருக்கிறாங்க. Thank you. Thank you very much, doctor. Thank you. Thank you, Stephen தேங்க்யூ sir. டாக்டர், தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ஒரு அருமையான பிரசன்டேஷன் தேங்க்யூ. கொடுத்தீங்க. சாரி, ஆக்சுவலா நானு இடம் அங்க எங்கேயுமே சிக்னல், அதனால கார்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். Oh இருட்டா my இருக்கிறனால ஐ God. குடன்ட் ஸ்விட்ச் சார் ஆன் தி நாங்க வீடியோ. தான் சார் சாரி சொல்லணும். இல்லடா, இப்ப மட்டும் ஒரு ஹாய் நாங்க சொல்லிடுறேன் தான் சாரி எல்லாருக்கும். சொல்லணும். தேங்க்யூ சார் தேங்க்யூ one தேங்க்யூ last பரவாயில்ல, question. பரவாயில்ல. இவ்வளவு சார் ஸ்ட்ரெயின் தேங்க்யூ எடுத்து சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதாவது ஹெரிடிட்டரி கேஸ் இருக்கும்போது ஓகே, வாட் இஸ் த ப்ரிவென்ஷன் டு பி டேக்கன்? எக்ஸாக்ட்லி, குட் கொஸ்டின் சார். ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, ஹெரிடிட்டரிங்கிறது ஒரு பர்டிகுலர் கேன்சர், ஒரு கொலான் கேன்சர் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 10 years பிஃபோர் யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்கிரீனிங் தட் பர்டிகுலர் ஃபேமிலி. ஆர்கன் 10 வருஷத்துக்கு. இப்ப உதாரணமா ஒரு குடும்பத்துல ஒரு அம்மாவுக்கு 52 வயசுல கேன்சர் வந்துருச்சு, பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சுன்னா, அவங்க குழந்தைங்க ஒரு பொண்ணா இருக்கிற பட்சத்துல 42 வயசுக்கு முன்னாடியே ஸ்கிரீன் பண்ணிரும். ஓ, ஓகே ஓகே ஓகே. 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கேன்சருக்கு மட்டும்தான். இப்ப ஒருத்தருக்கு கொலான் கேன்சர், குடல்ல புற்றுநோய் இருக்க ஒருத்தருக்கு நீங்க எல்லா கேன்சருக்கும் ஸ்கிரீன் பண்ண முடியாது. ஒரு கொலான் கேன்சர் ஒரு ஃபேமிலியில இருந்து அதனால ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இல்ல நல்லா இருக்காங்க, எப்படி இருந்தாலும் 65 வயசுல ஒருத்தருக்கு டயக்னோஸ் பண்ணா அவங்க சன்னை வந்து 55க்கு முன்னாடியே ஆரம்பிச்சது பெட்டர். அட்லீஸ்ட் 10 years. Prevention is not possible. ப்ரிவென்ஷன் ஆக்சுவலா எங்க புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன், த பெஸ்ட் வே டு அவாய்ட் கேன்சர் இஸ் நாட் டு பி பார்ன் அட் ஆல். சாரி டு சே திஸ், இது நானா சொன்ன பஞ்ச் டயலாக் இல்ல, எங்க புக்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் லைனே அதுதான், அதுக்கப்புறம் தான் இதுவே ஆரம்பிக்கும் சார். ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது இல்ல சார். ஒரே ஒரு சொன்ன மாதிரி சர்விக்கல் கேன்சருக்கு மட்டும்தான் இப்போ வந்து அந்த வேக்சின் கொண்டு வந்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி மெடிசன் இஸ் எக்ஸைட்டிங். ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் மேபி வரலாம். அடுத்த ஜெனரேஷன்ல. ஓகே, இது நல்ல தகவல் சார். நீங்க சொன்னது நல்ல தகவல். ஹெரிடிட்டரி வந்து எப்ப டயக்னைஸ் பண்றாங்களோ அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்களுக்கு 60 வயசுல வந்ததுன்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ 50 வயசுல டயக்னைஸ் 50லயே அவங்கள வந்து அந்த கேன்சருக்கு ஸ்கிரீன் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே 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 சார், தேங்க்யூ. ரெண்டாவது, எல்லா கேன்சருமே ஹெரிடிட்டரி கிடையாது, அதனால பயப்பட வேண்டாம். ஜெனரலா சார், அதாவது என்னன்னாங்க சார், அந்த காமன் கேன்சர்ஸ்னு ஒரு 4-5 இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சு, பிரெஸ்ட், சர்விக்ஸ், மென்ல வந்து ப்ராஸ்டேட் கேன்சர், லங் கேன்சர், கொலான் கேன்சர், இது 5 தான் நம்மளால, அதாவது இட் இஸ் சோ காமன் தட் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். மீதியெல்லாம் நம்ம வந்து வேணுங்கும் போது இது பண்ணிக்கலாம். பிரெஸ்ட்டுக்கும் சர்விக்கல் கேன்சருக்கும் ஸ்கிரீனிங் இருக்கு, ஈஸியா டாக்டர்கிட்ட போய் அவங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராஸ்டேட் கேன்சருக்கு 60 வயசு 70 வயசுக்கு மேல நம்ம மாஸ்டர் செக்கப்போ இல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க எக்ஸாமின் பண்ணி ரீசனபிளா ஏர்லியரா கண்டுபிடிச்சிருவாங்க. கொலான் கேன்சர், குடல் புற்றுநோய் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்துச்சு, அவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு பாடியில வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தது, அந்த பவல் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே சார், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச். நீங்க சார் சின்னதா 1 minute வீடியோ போட்டதுக்கு நிறைய இருக்கு சார். சார்கிட்ட 1 minute ஷார்ட்ஸ் போட்டதுக்கு அவ்வளவு அருமையான தகவல் கொடுத்துருக்காருங்க. எக்ஸலன்ட் சார், மகிழ்ச்சி. என்ன சொல்றது, எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு. கார்ல வந்து நீங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ஏதாவது ஒரு நான் மெடிக்கல் டாபிக்ல ஒரு நாள் உங்களோட பேசுறேன் நான். ஓகே சார், வாங்க நீங்க நான் மெடிக்கல் டாபிக் வித் யூ சம்டே. வாங்க நீங்க ஒரு நாள் சொல்லுங்க, ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங் சொல்லுங்க, நம்ம பேசுவோம். வெல்கம் சார். ப்ளீஸ் டாபிக் சொல்லுங்க, ஒரு டாபிக் சொல்லிடுங்க சார். நீங்களே ப்ளீஸ் சார், ஒரு நாள் சேலம் பாக்குறேன் சார். வினோதன் சார் சொல்லுங்க, என்ன பேசணும், வாங்க. இல்ல ஒரே ஒரு நிமிடம் மாத்திரேன். நல்ல சிறந்த விழிப்புணர்வு பதிவு நான் இதுல கேட்டுக்கிட்டு இருந்தேன், யூடியூப்ல அந்த இன்னொரு இதுல அந்த இதுல கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப ஒரு யூரிமேக்ஸ் டி கொஞ்சம் கூட இருக்கு, வீக்க லேசா இருக்குன்னு சொல்லிட்டு 4 இருக்குன்னு சொல்லிட்டு யூரிமேக்ஸ் டி ஒரு 3-4 வருஷமா தொடர்ந்து சாப்பிடுறேன். அது வேற ஒண்ணு இப்போதைக்கு பிரச்சனை தெரியல. அது எவ்வளவு நாள் அப்படி இருக்க வரைக்கும் சாப்பிடணும்னாரு. ஆமா ஆமா ஆமா, சரி. லைஃப் லாங் சாப்பிடுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். லைஃப் லாங் சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம். ஓகே,
அது அது அதுக்கு மேல வீங்காது, அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஓகே அதுக்கு மேல அது அது வீங்கிராது, இப்ப இருக்க வீக்கத்தோட இருக்கும் அளவு அப்படிங்கறது மாதிரி சொன்னாரு. இத தொடர்ந்து சாப்பிட்டா. ஆமா சார், ஆமா கேட்டுச்சா? நீங்க சாப்பிடலாம் ஒண்ணும் சார். ரெண்டாவது, எனக்கு ஒரு உறவினருக்கு இது லிம்போட்டிக் அந்த இது வந்தது. அப்புறம் ஓகே குணமாயிருச்சு. இப்ப குணமாயிருச்சு. சின்ன பையன் தான், 22 வருஷம் தான். அது ஓகே அது இனிமே ரெக்கர் ஆகாதுன்னு சொல்றாரு. 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தாங்க. இப்ப 2 வருஷத்துக்கு ஒருக்கா பாக்குறோம்னு சொல்லிட்டாங்க சிஎம்சில. அது ஓகே இல்லாம இருக்கு. அது அது மறுபடியும் வராம இருக்கும்ல. அது எப்படி சொல்ல தெரியல. இல்ல சார், நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க சார். ட்ரஸ்ட் யுவர் டாக்டர், ரெகுலரா செக்அப் போகணும், அவ்வளவுதான். இல்ல, இப்ப அது அவங்க மட்டும் 6 கரெக்டா பண்ணா மாதத்துக்கு போதும். சொல்லிட்டு இப்ப 2 இயர்ஸ் கழிச்சு வர போதும் சொல்லிட்டாங்க. சார். அதனால சார். இல்ல சார், அதுதான் அவங்க சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டா தே வில் ஹேவ் சம் ரீசன். நீங்க ட்ரஸ்ட் யுவர் டாக்டர், கோ டு தம் ரெகுலர்லி, அவ்வளவுதான். அவங்க 2 வருஷம் கழிச்சு வர சொன்னாங்கன்னா கட்டாயம் நீங்க அதை தாராளமா நம்பிக்கையா இருக்கலாம், தப்பு இல்ல சார். நன்றி சார். தேங்க்ஸ். தேங்க்யூ so much sir. really mind your mind வந்து ரொம்ப மோஸ்ட் வெல்கம். கடமைப்பட்டிருக்கு உங்களுக்கு. சம் அதர் டே, சம் அதர் டாபிக் சார். ப்ளீஸ் ஓகே சார். நிச்சயமா உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, நான் மெடிக்கல்ல நம்ம ஒரு நாள் வச்சிடுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், மகேஷ் தேங்க்யூ சார், எவ்ரி ரொம்ப ஒன். நன்றி. நன்றி ரியலி நன்றி சார், இட்ஸ் ஹேண்ட்ஸ் தேங்க்யூ ஆஃப் சார், யூ. உங்களுக்கு வந்து நீங்க தேங்க்யூ இவ்வளவு சார், ஸ்ட்ரெயின் தேங்க்யூ வெரி எடுத்து மச் சார். எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல கார்ல அதெல்லாம் ஒண்ணும் உட்கார்ந்து இல்லை சார், இட்ஸ் a pleasure. ரியலி ரொம்ப It's a மகிழ்ச்சி சார். pleasure. Thank you, sir. Thank you. Thank you. தேங்க்யூ.